Okay, let's start with alphabetical order. So let's start with Anisha. Good evening, sir. Good evening, sir. கேக்குதுங்களா? கேக்குதுங்க சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். see அனுஷா நான் டெய்லி பார்க்கறதுனால எனக்கு அவள்கிட்ட குறையோ எதுவுமே கிடையாது. ஸோ ஷீ இஸ் குட் ஆல்ரவுண்டர், நல்லா படிக்கிறா. இப்போ எனக்கு என்னன்னா, ஷீ ப்ராமிஸ்ட் இனிஷியலி தட் ஷீ வில் கம்ப்ளீட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பை திஸ் மந்த். ஆனால் வந்துட்டு அது முடிக்கல. அது எவ்வளோ சீக்கிரம் முடிக்கணுமோ அவ்வளோ நல்லது. சார் நான் முடிக்க வைக்கிறேன் சார். ஆமா, ஏன்னா நான் பிப்ரவரி 14 கொடுத்தேன், அப்புறம் பிப்ரவரி எண்டுன்னு கொடுத்தேன். ஆனாலும் இந்த 14 நாள் எக்ஸ்ட்ரா கொடுத்தா கூட அது ஒன்றும் ப்ரொசீட் ஆகல. அட்லீஸ்ட் மார்ச் 5th அதை முடிச்சு ஆகணும். ஆனால் அது முடிக்க மாட்டாங்க போல இருக்கு இவங்க போகிற ஸ்பீடை பார்த்தா. வேற வழி இல்லை. என்ன சார் பண்றதுன்னா, என்ன பண்றது, முடிச்சுதானே ஆகணும். முடிச்சுதானே எக்ஸாம் போக முடியும். லாஸ்ட் வீக் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் சார். வீட்டில் எல்லாருக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனால கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு சார். தெரியும், 1.5 வாரமா போச்சு, அப்படியே போச்சு. அதான் சொன்னேன், ஒரு நாள் போச்சுன்னா திரும்பி வருமா? எங்கேயோ போனா பூச்சின்னு வந்துட்டா. எல்லாருக்கும் இருந்தது சார் வீட்டில். இல்லை எங்கேயோ கூட்டு போனீங்களான்னு கேட்குறேன் நான். இல்ல நான் இங்க அவ கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் மேரேஜ் அட்டெண்ட் ஆனோம். நைட்டு ஏன் வெளில போனீங்களா? வீட்ல இருந்து வெளில போனா தானே கோல்டு வர போகுது. வீட்டுக்குள்ளே இருக்கிற பொண்ணுக்கு எப்படி கோல்டு வரும்? ஆமா ஏன் வெளில போனோம். போய் கூட்டத்துக்கு போனா தானே வரும். ஆமா கூட்டத்துக்கு யாரு கூட்டு போனது? எல்லாரும் போனோம். வேற என்ன பண்றது? வாங்கி வந்துட்டீங்கல்ல கோல்டு, கிஃப்ட் குடுத்துருக்கீங்க அவளுக்கு. ஒரு வாரம் பாவம், படிக்கிற பொண்ணுக்கு ஒரு வாரம் போச்சு. புயல் வேகத்துல போட்டு படிக்க வேண்டிய பொண்ணு இது. இப்போ தேவையில்லாம பிரேக் வந்துச்சுல்ல. இந்த டைம்லாம் ரொம்ப ரொம்ப குரூஷியலான டைம். ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது இந்த டைம்லாம். கடைசி 3 மாசம் ஆஃப் த எக்ஸாம். இந்த சொல்லுவாங்க தெரியுமா, சாகர நாள் தெரிஞ்சா வாழற நாள் நரகம் வரும்ன்ற மாதிரி. எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் இருக்கிற ஒரு நாளுமே குரூஷியலான டைம். எவ்வளோ அதிகமா டெஸ்ட் எழுதி பார்க்குறோமோ அவ்வளோ நல்லது. ஆனா டெஸ்ட் நீ இவ்வளோ டிலே பண்ணா எங்க இருந்து நான் டெஸ்ட் வைக்கிறது? இப்ப அடுத்தது எஃப்எம் முடிச்சாதான் திருப்பி அக்கௌண்ட்ஸ் வைக்க முடியும், திருப்பி லா வைக்க முடியும், திருப்பி காஸ்டிங் வைக்க முடியும். ஜோதிகா ஸ்கிரீன் அந்த சைடு திருப்பு. உன் மூஞ்சி எதுக்கு பார்க்கணும்? அவங்க மூஞ்சி தானே பார்க்கணும். கேக்குதுங்களா மேடம்? எனக்கு கேட்கல ஜோதிகா. கேக்குதுங்க சார். அவங்க பேசுறது எனக்கு கேட்கலையே. சார் கேமரா வச்சுட்டா இருக்கு, நெத்தி மட்டும் தான் தெரியுது. கேக்குதுங்க சார். இந்த பக்கம் அந்த சைடு வந்து உட்காருங்க. போன தடவை உங்கள்கிட்ட நான் பேசினேன் ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு அப்புறம், ஞாபகம் இருக்கா? எக்ஸாமுக்கு அப்புறம் லா எக்ஸாமுக்கு அப்புறம் இல்ல, ஆனா அதுக்கு அடுத்த சப்ஜெக்ட் எக்ஸாம்ல அவன் நல்ல மார்க் வாங்கியிருந்தா. ஆமாங்க சார். அக்கௌண்ட்ஸ் எழுதிருந்தாங்க. இல்ல நல்ல மார்க் வாங்கியிருந்தால, எனக்கு தெரிஞ்சு 50 மார்க்குன்னு வாங்கிதான் நினைக்கிறேன். எவ்வளவு மார்க் வாங்கினா? 50 அதாவது திட்டுவும் தான் படிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சார் அதிகமா அவங்க அக்கௌண்ட்ஸ் தான் சார் பாத்துட்டு இருக்காங்க. அது பாஸ் ஆனா சரி, எது பண்ணாத பாத்துக்கிட்டோம். சரியா? லா எழுதி பார்க்க சொல்லுங்க. எல்லா சப்ஜெக்டும் 100 மார்க் தானே? ஆமாங்க சார். அக்கௌண்ட்ஸ் மட்டும் 200 மார்க் இல்லையே. இல்லைங்க சார். லாஸ்டே அவங்க இப்ப உங்களோட கிளாஸ்ல அட்டன் சேர்றதுக்கு முன்னாடிங்க சார், அக்கௌண்ட்ஸ் மட்டும் தான் பாத்துட்டே இருந்தாங்க. நாங்க ஒரு 2 மாசமா அவங்கள வந்து சப்ஜெக்ட் எல்லாம் எடுத்து பார்க்க சொல்லியிருந்தோம். அப்ப அக்கௌண்ட்ஸை தவிர வேற எதுவுமே அவங்க பண்ணவே இல்லைங்க சார். அவங்களுக்கு இங்கிலீஷ் சரியா வராதனால இங்கிலீஷும் கிராமர் நல்லா பிக்கப் பண்ணிக்கோ, அப்பதான் லால எக்ஸாம் எழுத முடியும் நாங்க சொல்லிட்டே இருக்கோம். அவங்க அப்பாவும் நானும் சொல்றோம். இப்பதான் கொஞ்சம் இங்கிலீஷ்ல கொஞ்சம் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க சார், கிராமர். இப்போ லா லைவ் கிளாஸ் வந்தாங்க கரெக்டா? ஆமாங்க சார். இப்போ இவளுக்கு இன்னும் லா அந்த அளவுக்கு பர்ஃபெக்ட் ஆகல அப்படின்னா ஒரு 1500 கட்டி ரெக்கார்ட் எடுத்து குடுத்துருங்க. சார் ரெக்கார்டட் இருக்கு சார். எனக்கு இருக்குல்ல, அடி பாவி. அதிகமா வச்சு எவ்வளவு கம்மியா இருக்கும் என்ன? சார் அது ஒரு கான்பிடென்ட்ல இருந்து சார் எழுதிடலாம். கான்செப்ட் எல்லாம் தெரியும் சார். எழுதி பார்க்கணும்ல. உனக்கு இங்கிலீஷ் தான் பிரச்சனைனா எழுதி பார்க்கணும். ஆமாங்க சார். அதனாலதான் இங்கிலீஷ் வந்து எழுதி எழுதி பாருங்க. இப்ப நம்ம வீட்டுல பேசுறதே கூட நீ எழுதி பார்த்து எங்களுக்கு சொல்லுன்னு கூட கேக்குறோம் சார். ஆனா அத வந்து அவங்க பண்ணவே மாட்டேங்கிறாங்க சார்.
ஜோதிகா, உன் வாழ்க்கை உன் கையில்மா. சரியா? கஷ்டப்பட்டா பாசிபிலிட்டி. ஒரு நல்ல பேரண்ட் இருக்காங்க, பாத்துக்கோ. நாங்க டேக்ஸ் படிச்சிட்டு இருக்கியா? நம்ம ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கு முன்னாடி இங்கிலீஷ வந்து ஃபர்ஸ்ட் வளர்த்துக்கோ. அப்பதான் உனக்கு ஒண்ணு புரிஞ்சா கூட அதை கரெக்டா நீ இப்ப பண்ண. என்னென்னவோ ஆப்லாம் வந்துச்சுமா, ஏஐ பேஸ்ட் ஆப்லாம் இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு. அதெல்லாம் அது ரொம்ப கம்மி சப்ஸ்கிரிப்ஷன் தான், 40 ரூபா 50 ரூபா தான் மாசத்துக்கு. அது சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி பேசு, அதை வாங்கி வச்சுக்கிட்டு. ஏதாவது இப்ப டெக்னாலஜி அவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்ப நான் பேக் மாட்டின்னு இங்கிலீஷ் கத்துக்க போறேன்னு சொன்னா நல்லா இருக்காது. நல்லா இருக்கும், பிரச்சனை கிடையாது, அது பண்ணலாம். இல்லைன்னா அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஆப் கீப். இப்போ வந்து ஆன்லைன்ல கிளாஸ் வேற நாங்க உங்களுக்கு எடுக்க சொல்லி ஃபீஸ் கட்டிட்டு இருக்கோம் சார் நாங்க. அது வேற நடக்குதா? சரி, ஆமாங்க சார். சரி என்ன பண்றது? அதாச்சும் பண்ணாவது பாஸ் பண்ணிட்டு அவ லைஃப் இதுதான், அதை பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக படிச்சாதான் லைஃப் நல்லா இருக்கும்ட்டு இதை நான். ஏன் நீங்க சின்ன வயசுல செய்யல? இந்த கண் கட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணிருக்கீங்க. இல்லைங்க சார், அவங்க காலேஜ் போயிட்டு இருக்கும்போது சரி அவங்க போயிட்டு இருக்காங்க, எப்படியும் அவங்களோட வயசு நாலேஜ் அவங்களுக்கும் வரும், நம்ம பண்ணிடுவாங்கன்னு யோசிச்சோம். இங்கிலீஷ்லயே காலேஜ் போனா என்ன வரும்? மண் என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியலைங்க சார். 3 வருஷம் மண் என்ன தெரியும்? நீங்க மண்ணு கொடுத்து பாருங்க, நல்லா எண்ணுவாங்க. 3 வருஷம் ஒரு பிடி மண் எடுத்து கொடுங்களேன், காலேஜ் போனவங்க நல்லா மண் எண்ணுவாங்க. என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆனா பேரண்ட்ஸ் எல்லாம் எந்த லட்சணத்துக்கு எதுக்காக காலேஜ் சேர்த்து விடுறாங்க? ஐயோ ஐயோ. ஏதோ ஒரு டிகிரி வருது, எல்லாரும் பத்திரிகை பின்னாடி பேர் போடுறதுக்காகவே டிகிரி சேர்க்கறீங்கன்னு நினைக்கிறேன், உண்மையா சொல்ல போனா. இல்ல, நாங்க வந்து பிகாம் பண்ணா அதுக்கு அடுத்து சிஏ பண்ணணும்ன்றதுக்காக தான் முக்கியமா சேர்த்தே விட்டோம். எங்க கிட்ட நாங்க ஃபாலோ பண்ணும் போதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, யுனிவர்சிட்டி ரேங்க் வாங்கிடுறேன்னே சொல்லிட்டு அவங்க கிளாஸ் போறாங்க சார். லாஸ்ட் இப்ப பாத்திர கடையில கோல்டு மெடல் வாங்குற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. டைமும் நாங்க எக்ஸாம் செமஸ்டர் முடியும் போதெல்லாம் கேட்கும் போதெல்லாம் இதே தான் சார் சொல்லுவாங்க. கடைசியில 80% தான் எடுத்திருந்தாங்க. அப்புறம் நாங்க இங்கிலீஷ்லாம் அவங்க கிட்ட நாலேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்தா சுத்தமாவே இல்ல. இங்கிலீஷை பிக்கப் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீ பாஸ் பண்ண முடியும், லால எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இங்கிலீஷ் கிளாஸ் நாங்க இப்ப கிராமர் சேர்த்து விட்டுருக்கேன் சார். பேரண்டா நீங்க செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கீங்க, பாப்போம். கண்டிப்பாங்க சார். நாங்களும் எல்லாத்தையும் சொல்லி சொல்லி நாங்களும் அப்படியே அவங்களுக்கு மண்டையில ஏத்துறோம். ஆனா அவங்க அதை வந்து எடுத்துக்கிறதா இல்லைங்க சார். அந்த பொண்ணு மேல எனக்கு வந்து தனிப்பட்ட முறையில எனக்கு எந்த இதுவுமே இல்லை, கோவமே இல்லை. ஏன்னா அது கிளாஸ் வரும்போதுலாம் நல்லா தான் படிக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனா எக்ஸாம் பேப்பர்ல ஒண்ணுமே இல்லைன்னு போது தான் எனக்கு கோவம் வந்தது. கிளாஸ்லாம் நல்லா வந்துட்டு இருந்துச்சு, கரெக்டா தான் படிச்சுக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு எனக்கு கோவமே இல்லை அந்த பொண்ணு மேல. ஆனா பேப்பர்ல பார்த்தா என்னடா இதுன்ற மாதிரி அப்படியே உக்கரத்துக்கு போயிட்டு அந்த பேப்பர்ல ஒண்ணுமே இல்லை பேப்பர்ல. அப்போதான் எனக்கு வந்து இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு இவளுக்கு அப்படின்றது தெரிய வந்து, அதான் போன மீட்டிங்ல அவனை போட்டு சொன்னவங்க கிட்ட நானு. பட் அதுக்கப்புறம் இமீடியட்டா அக்கௌண்ட்ஸ்ல கொஞ்சம் நல்ல மார்க் வந்துச்சு. ஆனா அக்கௌண்ட்ஸ் மட்டும் தான் படிச்சா பிரயோஜனம் இல்ல, எல்லாமே தான் படிக்கணும். சொல்றேன், அக்கௌண்ட்ஸ் மட்டும் பண்ணிட்டா நீ பாஸ் பண்ணிட முடியாது, எல்லாமே படிச்சாதான் பண்ண முடியும்னு சொல்லிட்டே தான் சார் இருக்கும். சரி பாப்போம். அடுத்தது கதிர் சார். குட் ஈவினிங் சார். மேடம். இந்த பையன் வந்து ஷார்ப்னா ஷார்ப், அவ்வளோ ஒரு ஷார்ப் மேடம். சூப்பரா படிக்கிறான், தேங்க்யூ நல்லா படிக்கிறான், சூப்பரா மார்க் வாங்குவான், ஆடிட்டரா வந்துருவான், எனக்கு நம்பிக்கை இருக்குது. தேங்க்ஸ். நல்ல பையன், ரொம்ப நல்ல பையன், தங்கமான பையன் அவன். ரொம்ப பிடிக்கும் இந்த பையனை. ஸோ எவ்வளோ மார்க் வாங்க போறான், அதாவது பாஸ் ஆயிடுவான், எவ்வளோ அதிகமா மார்க் வாங்க போறான்றது தான் இப்போ கேள்வியே. 600க்கு 420க்கு மேல வாங்கினாதான் பெரிய மார்க். எனிதிங் லெஸ் தென் 420 அது ரொம்ப பெரிய மார்க் கிடையாது. 420க்கு மேல எடுக்கணும். அந்த மார்க் எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 450 460 எடுத்தா ரேங்க் கூட வரும். 450 460 எடுத்துட்டா ரேங்க் வந்துடும். 500க்கு மேல எடுத்தா ஷுவர் ஷாட் ரேங்க். பட் 450லேருந்தே ரேங்க் ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே, கொஞ்சம் ட்ரை பண்ணா வாங்கிடலாம். உனக்கு டைமும் இருக்கு, நிறைய டைம் இருக்குது. புயல் வேகத்துல பிரச்சனை இருக்காங்க. ஓகே, கான்ஃபிடன்ஸ் மட்டும் குறையவே கூடாது. நான் முடிச்சிடுவேன் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். அப்பப்போ பயம் வரும், பயப்படக்கூடாது. எப்பயாவது சம்டைம்ஸ் மார்க் குறையும். அது வந்து அந்த நேரத்துல குறையுதுன்னு அர்த்தம். விராட் கோலி அவுட் ஆகிற மாதிரி, அதெல்லாம் விராட் கோலி 10 ரன்னுக்கு அவுட் ஆகிற மாதிரி. விராட் கோலி எப்பவுமே விராட் கோலி தான். நேரம் சரியில்லைன்னா 10 மார்க்கு 10 ரன்னுக்குள்ள அவுட் ஆகிற மாதிரி தான். ஸோ
நம்ம மேல இருக்கிற கான்ஃபிடன்ஸ் நம்ம குறையவே கூடாது. எஸ் நான் ஒருத்தனை சும்மாலாம் பாராட்ட மாட்டேன். அவன்கிட்ட சரக்கு இல்லைன்னா எனக்கிட்டேருந்து வாயில வார்த்தையே வராது, பாராட்டுற வார்த்தையெல்லாம். சரக்கு இருக்கிற பழங்களை மட்டும் தான் பாராட்டுறது. ஸோ இவன் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்தான்னா த பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக வருவான். எஸ் சரிங்களா? ரொம்ப நல்ல பையன். இப்போ அடுத்தது காஸ்டிங் படிக்கணும். காஸ்டிங் படிச்சிட்டு இருக்கானா? எவ்வளோடா படிச்சிருக்க? ஆமா சார் எவ்வளோ கிளாஸ் முடிச்சிருக்க? 10 இது முடிச்சிருக்கான் சார் 10 வீடியோ சார். 10 வீடியோ முடிச்சிருக்கானா? 10 ஆமா. வீடியோ கம்மி. ஆமா சார், பார்த்துருக்கணும். ஸோ 10 தான் முடிச்சிருக்கான் என்னை பொறுத்த வரைக்கும் 15-16 வீடியோக்கு மேலே முடிச்சிருக்கணும் மினிமம். 10 தான் ஏன்னா முடிச்சிருக்கான் சார் பிப்ரவரி ஃபர்ஸ்ட் 25 வீக்லேயே டேஸ் கொடுத்துட்டேன். ஆச்சு. ஆமா சார், 25 டேஸ் ஆச்சு. அதான் 25 டேஸ்னா ம். அட்லீஸ்ட் ஒரு 5 வாரத்துக்கு 5 நாள், அதாவது ஒரு நாள் லீவ் எடுத்துக்கணும் வச்சுக்கோயேன். ஸோ அப்போ வந்து நீ 4 லீவ் எடுத்துருக்கணும். அப்போனா நீ அட்லீஸ்ட் ஒரு 19 வீடியோவாவது முடிச்சிருக்கணும். சார். ஸோ ரொம்ப அதில் 50% தான் இருக்கு. அதை பார்க்குறேன் கொஞ்சம் சார். இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே சார் சொல்றேன் சார் எனக்கு என்னன்னா மார்ச்க்குள்ள முடிக்கணும் காஸ்டிங். ஆனா இவங்க போற ஸ்பீட்ல பார்த்தா மார்ச் எண்டுக்குள்ளலாம் காஸ்டிங் முடிக்க முடியாது. முடிக்க முடியாது கூட எனக்கு தெரிஞ்சு அப்போ எப்படியும் ஏப்ரல் 15 தேதி ஆயிடும் காஸ்டிங் முடிக்கிறதுக்கு. இதே ஸ்பீட்ல பச்சா ஏப்ரல் 15 தேதி தான் முடிப்பாங்க. சரி பரவாயில்ல, ஏப்ரல் 15 தேதியாவது முடிக்கட்டுமே. அது தாண்டி போகக்கூடாது. புத்தாண்டு ஓகே சார். தமிழ் புத்தாண்டுக்குள்ள முடிச்சிடணும் காஸ்டிங். அதான் கட் ஆஃப். ஓகே சார். புத்தாண்டு ஓகே சார். முடிச்சுட்டு வந்தோடனே நம்ம என்ன பண்ணணும், டெஸ்ட் எழுதிடணும், காஸ்டிங் 100 மார்க்ஸ் டெஸ்ட். அந்த மாதிரி ஒரு கட் ஆஃப் பண்ணிக்கலாம் மனசுல. ஏப்ரல் 15-16 காஸ்டிங் 100 மார்க்ஸ் டெஸ்ட் அப்படின்னு ஒரு கட் ஆஃப் வச்சுக்கலாம். அடுத்தது கவின். சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். பையன் மேல எந்த பிரச்சனையுமே இல்லை. வரான், கேட்டா பதில் சொல்றான். ஆனா ரொம்ப அமைதி. அவனா பதில் சொல்ல மாட்டான். கேக்குதுங்களா? கேக்குதுங்க சார். அவனா வாலண்டியரா பதில் சொல்லணும். ஆனா அவன் வந்து என்ன சொல்றான், நீங்க கேளுங்க நான் சொல்லுவேன், அந்த ரேஞ்சில் இருக்கான். அது இம்ப்ரூவ் ஆகணும். அந்த இனிஷியேட்டிவ் எடுத்து அவர் கேட்குறாரோ கேட்கலையோ, அவர் பொதுவாக ஒரு கேள்வி கேட்குறாருன்னா அந்த கேள்வி எனக்கும் சேர்த்து தான் கேட்குறாரு. அனிஷா ஆன்சர் பண்ணுது, நேஹா ஆன்சர் பண்ணுது, நானும் ஆன்சர் பண்ணுவேன், பாலகிருஷ்ணன் ஆன்சர் பண்ணும்போது நானும் ஆன்சர் பண்ணுவேன், கதிர் ஆன்சர் பண்ணும்போது நானும் ஆன்சர் பண்ணுவேன்ற மாதிரி அந்த போட்டி போட்டுன்னு வரணும். இவன் ஒருத்தன், பீனியல் ஒருத்தன், இவங்க 2 பேரும் வாயை திறக்க மாட்டாங்க. நல்லா கவனிப்பானுங்க, கவனிக்கிறதுல பிரச்சனை கிடையாது. பட் வாயை திறந்தா தானே. ஆடிட்டருக்கு வாய் தான் ரொம்ப முக்கியம். ஆடிட்டருக்கும் அட்வொகேட்டுக்கும் வாய் தான் குழப்பு. வாயை திறக்க மாட்டேன்னு அர்த்தம். இனிமேட் ஆன்சர் சார். ஸோ நான் வந்து பொதுவாக சில கேள்விகள் கேட்டா எனக்கு இவனும் அன்மியூட் பண்ணி பதில் சொல்லணும். சார் நான் அன்மியூட் பதில் சொல்லுறேன், மற்றவங்க சொல்லிடுறாங்க அப்படின்னா ட்ரை பண்ணினே இருக்கணும். நீயும் பேச, அவன் சொன்னா என்ன நீயும் சொல்ல. இந்த இவன் விக்னேஷ் சொல்றது இல்லையா, ஏதோ பேசணுமேனு பேசுறது இல்லையா சார், அந்த மாதிரி பேசலாம். See, I want to see your face. பரவாயில்ல, ஏதோ ஒன்று வந்து பேசு. அட்லீஸ்ட் அது எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும்ல. பசங்க பேசுகிறாங்க. யோசிச்சு பாரு, நீ உங்கள் அம்மாட்ட பேசினே இருக்க, உங்கள் அம்மா திரும்பி பேசவே மாட்டானா, உனக்கு எப்படி இருக்கும்? வெறுப்பாக இருக்கும். ஏதோ அனிஷா, நேஹா, கதிர், பாலகிருஷ்ணா இருக்கிறதுனால கிளாஸ் ஓடுது. இல்லைன்னா எப்படி கிளாஸ் ஓடும்? எல்லாம் செவுர் மாதிரியே இருக்கீங்க. ரியாக்ஷனே இருக்காது சில டைம்ல அவங்க கிட்ட இருந்துலாம். தலையாட்டுறது, இந்த விக்னேஷாவது இப்படி ஆட்டினே இருப்பான். உன்ட்டெல்லாம் வந்து சில மாதிரி இருக்கும், அப்படியே உட்காந்துருப்பான் கவின்லாம். ஐயோ வீடியோ ஸ்டக் ஆயிடுச்சான்ற மாதிரி இருக்கும். ஆமாங்க சார், அப்படிதான் இருக்காங்க. லாலா அட்லீஸ்ட் பிரேமவஸ்டின்னு ஒரு பொண்ணு இருந்தா மேடம், ஆடிட்டிங்ல அவ இருக்காளானே தெரியல எனக்கு. ஓகேங்களா? கேட்டா சார் மைக் ஒர்க் ஆகல சார்னுவா. கிளாஸே போர் அடிக்குது. ஒரு 10 பேராவது கிளாஸ்ல பேச வேணாமா? ஆமாங்க சார். இல்ல நான் நிறைய டைம் சொல்லுங்க சார், ஆன் பண்ணி சொல்லு தம்பி, அவங்க சொல்லாட்டினா நீ சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க சார். ஆனா ஆன் பண்ணாத இங்கேயே ஆன்சர் சொல்லிடுறாங்க சார். எதுக்குன்ற நானு வீட்டுல எக்ஸாம் எழுத வேண்டியதான், எக்ஸாமுக்கே போக தேவையில்ல. நல்லா எழுதுவேன், செம்மையா எழுதுவேன் எக்ஸாம். நான் வீட்லயே எழுதி ஐசிஐக்கு போஸ்ட் அனுப்புறேன், ஆன்சர் பண்ண வேண்டியதுதான். அப்படிதாங்க சார் இருக்கான். என்ன பண்றது?
மாறணும்ல. இன்னும் ஒரு மிஞ்சி மிஞ்சி போனா இன்னும் ஒரு மாசம் தான் கிளாஸ். அதுக்கப்புறம் அவனுக்கு பெருசா என் மூஞ்சிய பார்க்கறதுக்கு தேவை இருக்காது. அப்புறம் நான் இந்த மாதிரி ரிவ்யூ மீட்டிங்ல தான் வருவேன். ஏன்னா என் கிளாஸ் எல்லாம் முடிஞ்சு போயிடும். அதுக்குள்ள அவன் மாறினா தான் உண்டு. இதுக்கப்புறம் இல்ல சார் இன்டர் முடிச்சதுக்கு அப்புறம் லெட்டர் போடுறேன்ற மாதிரி இருக்கக்கூடாது. சார் கொஞ்சம் படிச்சுக்க வேணாங்க சார். எனக்கு என்னமோ வீட்ல கொஞ்சம் ஸ்லோவா தான் படிக்கிற மாதிரி இருக்குதுங்க சார். திட்டிட்டு இருக்கேன் நானு. அதாவது எல்லாருமே நான் எதிர்பார்க்கறதோட கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்காங்க. ஆனா அவங்க சைடுல என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு மேல எப்படியா படிக்கிறதுன்னு கேக்குறாங்க. ஓகே, நான் எதிர்பார்க்கிற ஸ்பீடு இவங்க யார்ட்டையுமே இல்ல. இல்லைங்க சார், ஸ்பீடு இல்லைங்க சார். இப்ப இதான் புலம்பின்னு இருக்கு. நான் இந்த ஸ்பீட்ல படிச்சா எப்படா முடிப்பீங்கன்றதுதான். இப்ப இவன் எவ்வளவு காஸ்டிங் முடிச்சிருக்கான்னு கேளுங்க. சார் 10 முடிச்சிருக்கேன் சார். 10. இதை பாத்தீங்கன்னா அவனும் 10 தான் முடிச்சிருக்கான், இவனும் 10 தான் முடிச்சிருக்கான். இப்ப இவனை ஸ்லோன்னு சொன்னா எல்லாருமே ஸ்லோ தான். இப்ப யாரை வச்சு நான் இவனை திட்டுறது? யாரை வச்சுமே திட்ட முடியாது. எல்லாரும் இந்த ஸ்பீட் தானே படிச்சு வச்சிருக்கானுங்க. இப்ப யாராவது ஒருத்தர் ஸ்பீடா இருந்தாங்கன்னா பாடுறா அவன் எப்படி படிச்சிருக்கான் பாடுறான்னு சொல்லலாம். எல்லாருமே இப்படிதானே படிக்கிறாங்க. அப்ப நான் யாரை கம்பேர் பண்றது? குஜராத்ல இருக்கிற ஒரு பையனை தான் கம்பேர் பண்ணி ஆகணும். என்ன பண்றது நான்? சரி படிச்சிருவானுங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. சரி இவன் மார்க் கம்மியா இருந்தா கண்டிப்பா திட்டு இருப்பேன். இவன் மார்க் கம்மியா எடுக்கல. ஓகே, ஏதோ நல்ல மார்க் எடுத்துட்டான், பேசிக்கான ஒரு மார்க் எடுத்துறான். நான் எந்த மார்க் எதிர்பார்க்கறோம் அதுக்கு மேல ஒரு மார்க் எடுத்துனா நான் திட்ட மாட்டேன். நானும் 80, 90 எதிர்பார்க்க மாட்டேன். நானே ஒரு 50, 60 தான் எதிர்பார்ப்பேன். அது வந்துச்சுனாலே எனக்கு போதும். அது வந்துச்சு, இதுக்கு முன்னாடி வச்ச டெஸ்ட்ல அது வந்துருச்சுன்னா ஓகே, தப்பிச்சிட்டான். டெய்லி டாக்ஸ் எப்பப்பெல்லாம் டெஸ்ட் கொடுக்குறாரோ, டாக்ஸ் எப்பப்பெல்லாம் ஹோம்ஒர்க் கொடுக்குறாரோ அதை முடிக்கணும். நான் ஆடிட்டிங் சாப்டர் டெஸ்ட் கொடுத்தா அதை முடிக்கணும். இதை தாண்டி காஸ்டிங் எவ்வளவு முடியுமோ அவ்வளோ படிக்கணும். ஏன்னா லைவ் கிளாஸுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டின்னு சொல்லியிருக்கேன் நான். ஸோ அதனால அது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியில ஓடுது. பண்ணட்டும், அவ்வளோதான். சரிங்களா? எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க முடியுமோ படிக்கிட்டோம். அதாவது அவங்கள எவ்வளோ புஷ் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோதான் புஷ் பண்ணிக்க முடியும். பட் அதை புஷ் பண்ணுன்னு தான் நான் சொல்றேன். உன்னை எவ்வளோ மேக்ஸிமம் நான் புஷ் பண்ணிக்க முடியுமோ, ஐயோ நான் பாவம் அப்படின்னு நீயே உன்னை பரிதாபப்படக்கூடாது. ஓகே, அவங்கெல்லாம் இவ்வளோ ஜாலியா இருக்காங்க தெரியுமா, நான் மட்டும் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. உன்னால எவ்வளோ மேக்ஸிமம் புஷ் பண்ணிக்கோ, புஷ் பண்ணி படி. சரியா? அவ்வளோதான். சரி எனக்கு என்னன்னா என்கிட்ட திட்டு வாங்குற மாதிரி நீ இருந்துராத. இப்ப நான் காஸ்டிங் வந்து டைம் கூட முடிக்கல, எஃப்எம் வந்து டைம் கூட முடிக்கலன்றலாம் திட்ட மாட்டதில்ல. முடியும் தான் சொல்லுவேன். ஆனா மார்க் வரலன்னா திட்டிடுவேன். ஏன்னா இவ்வளோ டைம் எடுத்து படிச்சு மார்க்கும் வரலன்னா என்ன பண்றது? புரிஞ்சுதா? ஏன்னா அவன் காலையில 6:30 மணிக்கு கிளாஸுக்கு போய் 3 மணி வரைக்கும் கிளாஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுல போய் படிச்சுக்கிட்டு இருக்கான். ஓகே, உங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு நாளைக்கு கிளாஸே 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான். அப்ப அவன் டிராவலிங் டைம் இருக்குது, கிளாஸுக்கு போற டைம் இருக்குது. ஓகே, எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்றாங்க அவங்க. அதெல்லாம் உங்களுக்கு மிச்சமாகுது இல்ல? அப்ப இன்னும் நல்லா படிக்கணும், இன்னும் நிறைய நேரம் படிக்கணும். தூக்கம்லாம் 7 ஹவர்ஸ்க்கு மேல ஒரு நிமிஷம் கூட தூங்கக்கூடாது. 7 ஹவர்ஸ் தான் மேக்ஸிமம் தூங்கணும். சாப்பிட்ற நேரம் காலையில ஒரு 25 நிமிஷம், மத்தியானம் ஒரு 25 நிமிஷம், நைட் ஒரு 25 நிமிஷம், டாய்லெட் போற நேரம் மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு மொத்தம் சேர்த்து 45, 50 நிமிஷம் அப்படின்னு வச்சுக்கிட்டு மித்த எல்லா நேரமும் படிக்க வேண்டியது தானே. மீதி நேரம் போன் தாங்க சார் பாக்குறோம். சாப்பாடு போடாதீங்க, அவ்வளவுதான். நீ சோறு போட மாட்டேன்டா உனக்கு, நீ நிறைய நேரம் போனை பார்த்துட்ட, வேற என்ன பண்றது? படிக்கணும், இல்லைன்னா அசியசமா திட்டணும். நீங்க திட்டுறதை கேட்டா அவன் கண்ணீர் விட்டு அழுவணும். இதெல்லாம் நீங்க பண்ண போறது இல்ல. கண்ணே மணியே கண்மணியே நான் திட்டுவேங்க சார். அவன் திட்டுவீங்க, சிச்சனே திட்டுவீங்களா? பயந்துக்க மாட்டேங்கிறாங்க சார். இப்ப என்ன பண்ண? இப்போ நான் திட்டினா அவன் அழுவான். நான் ஓப்பனா சொல்றேன், எனக்கு கோவம் வந்து நான் திட்டினா ஐ வில் மேக் ஷூர் ஹி வில் கிரை. ஆமாங்க சார். ஓகே, நீங்க திட்டினா ஹி என்று சிரிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீங்க என்ன மாதிரி திட்டுறீங்கன்றதை நீங்க புரிஞ்சுக்குங்க. திட்டுனா நான் தாங்க சார் டென்ஷன் ஆறேன். அவன் கூலா தாங்க சார் இருக்கான். அதான் நான் சொல்றேன்ல, அவனுக்கு தெரிஞ்சு போச்சு அவங்களோட வீக்னஸ் என்னன்ட்டு. அப்ப என்ன பண்ணணும்? பேசக்கூடாது, இல்லைன்னா சோறு போடக்கூடாது. ரெண்டுல ஏதாவது தான் பண்ணணும். ஒண்ணு அவங்க கூட பேசக்கூடாது. எங்க அம்மா எல்லாம் என் கூட பேச மாட்டாங்க. ஒரு வயசு மேல அவங்க அடிச்சாலும் எனக்கு வலிக்கிறது இல்லை.
இப்போ 18 வயசு வரைக்கும் அடிச்சிருந்தாங்க, 17 வயசு வரைக்கும் அடிச்சாங்க, வலிச்சுது. 17 வயசுக்கு அப்புறம் எனக்கு வலிக்கிறது இல்லை, தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு. அவங்க எவ்வளோ கேஜி இருப்பாங்க, மிஞ்சி மிஞ்சி போனால் 43 கேஜி இருப்பாங்க. நான் ஒரு 70 கேஜி இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அப்படியே டபுள் மடங்கு ஆயிட்டேன். அப்புறம் சிஏ படிக்கும்போது, சிஏ ஃபைனல்லாம் படிக்கும்போது 100 கேஜிக்கு மேலே இருந்தேன் நான். அவங்களை இடுப்பு வச்சுன்னு போயிடுவேன் நான், அந்த மாதிரி இருப்பேன் நான். அது அனுபவம் வளர்ந்துட்டேன். சிஏ ஸ்டார்ட் பண்ணும்போது கூட நான் அவ்வளோ வளரல, முடிக்கும் போது பயங்கரமாக வளர்ந்துட்டேன். அந்த 3 வருஷத்துல கச்சா முச்சான்னு தின்னுட்டேன். பன்னீர், பீஸா, அது இதுன்னு நல்லா தின்னுட்டேன். அப்ப அவங்க அடிச்சா எனக்கு எப்படி வலிக்கும்? திட்டினாலும் உரைக்கிறது இல்லை, அடிச்சாலும் வலிக்கிறது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. பேசுறது நிறுத்திடுவாங்க, பேச மாட்டாங்க 1 நாள் 2 நாள். வேற எப்படி கண்ட்ரோல்? ஒரு அம்மாவுக்கு தெரியும் நம்ம பையனை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்ட்டு. நான் 10 நாள் கூட பேசாத இருப்பேங்க சார். இவனும் பேசவே மாட்டேங்கிறாங்க சார். அவன் சௌக்கியம்னு ஊத்துறான்னு நினைக்கிறேன். அப்பா அடி அது எங்க அப்பா. இப்ப எங்க அப்பா கிட்ட எங்க அம்மா பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன், எங்க அப்பா ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாரு. அப்பா அடி அப்படின்ட்டா. அந்த மாதிரி அவன் இப்பயும் உங்கள்கிட்ட ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறான்னு நினைக்கிறேன். பிரச்சனை முடிஞ்சதே அப்படிங்க. அப்புறம் திரும்ப நானே வாரண்டியா கூப்பிட்டு சரி விட்டா சுத்தமா இதாகி போயிருவான்னு நானே வாரண்டியா திருப்பி கூப்பிட்டு பேசுறதா இருக்குங்க சார். அவன் தெரிஞ்சுக்கிட்டான், அவனோட எல்லா வீக்னஸையும் தெரிஞ்சுக்கிட்டான் அவன். நல்லா தெரிஞ்சு அவனே படிச்சாதான் உண்டு. அவன் இந்த அளவுக்கு ஃபுல்லா தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பசங்களை நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்களாவே திருந்தினாதான் உண்டு, வேற எதுவும் பண்ண முடியாது. இப்ப நான்லாம் வந்து எங்க அம்மா ஒரு நாள் பேசினா எனக்கு தூக்கமே வராது. இன்னைக்கு கூட டெய்லியுமே சொல்றேனே, ஏதாவது பேசி ஏதாவது திட்டு வாங்குவேன். இப்ப நேற்று எங்க அம்மா கேட்டாங்க, என்னடா என் குழந்தைக்கு கோல்டா இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 25 நாளா கோல்டா இருக்குது. என்னடா இந்த வெளில கூட்டின்னு போனேன். ஏடா வெளில கூட்டின்னு போற, பனியா இருக்குது, அறிவு இல்லையா அவனுக்குன்னாங்க. இல்லம்மா பனியே இல்லை, எங்கம்மா பனி இருக்குதுன்னு கேட்டேன். உனக்கு என்னடா தெரியும், எப்படிடா குழந்தைய வளர்க்குறான்னு திட்டினாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும். பிளஸ் அதுதான் நான் எங்க அம்மா கொடுக்குற ரெஸ்பெக்ட்னு நான் நினைப்பேன். அவங்களை அந்த திட்டத்துக்கான ஸ்பேஸை கொடுக்கணும், அவங்க திட்டத்துக்கு அப்புறம் வாங்கிக்கணும். அப்பதான் அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். திட்டுறியா, திட்டிக்கோ, எனக்கெல்லாம் ஒன்றும் உரைக்காது அப்படின்ற மாதிரி நான் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு என்ன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் என்னை திட்டினதுக்கு. அப்ப வந்து சரிம்மா அதாவது இனிமேல் நைட்டு கூட்டின்னு வரமா, இப்போ கூட்டின்னு போனா காலையில் கூட்டின்னு போறோமா, கூலா போட்டு கூட்டின்னு போறதான் சொல்லணும். நான் மாதிரி பசங்களுக்கும் பேரண்ட்ஸ்க்கு எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், திட்டுறது கூட நான் ஸ்பேஸ் கொடுப்பேன். அந்த ஸ்பேஸ் நீ எடுத்துக்கோ, அப்பதானே ஒரு பாசம் இருக்கும். எதுக்கு திட்டுறாங்க, அவங்களுக்கு பொழுது போறேன் ஃபோன் பண்ணி திட்டுறாங்க. ஓகே, சம்டைம்ஸ் எரிச்சலா தான் இருக்கும், நான் அது தாய் பாசம் நினைச்சிக்க வேண்டியதுதான். இதெல்லாம் ஒரு பையனுக்கு சொல்லி கொடுத்து வளரணுமா, அது அதுவா வருமா எனக்கு தெரியல. ஓகே, அதுதான் ரேப்போ. இப்ப அம்மாக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற ரேப்போன்றது அதுதான். இப்ப அம்மா கோச்சிக்கிறாங்க, நம்மளோட ஆக்டிவிட்டி அவங்கள கோவப்படுத்துது. அம்மா என் மேல கோச்சிக்கல, நான் பண்ற ஒரு ஆக்டிவிட்டி மேல கோச்சிக்கிறாங்க. அந்த ஆக்டிவிட்டியை நான் மாத்திக்கணும். அட்லீஸ்ட் அவங்க கண்ணுப்படும் போதாவது நான் செய்யக்கூடாது. சில டைம்ல எங்க அம்மா சொல்லுவாங்க, டேய் நீ என் கண்ணுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் படிக்கிற மாதிரி பாவலாவது பண்றா, சாட்டிஸ்பாக்சனா இருக்கும்னு. சொல்றேன். ஆமா, எங்க அம்மா சொல்லுவாங்க. நான்லாம் பயங்கரமா வெறுப்பேற்றுவேன் சில டைம்ல சின்ன வயசுல. அதுக்கப்புறம் அவங்க எந்த அளவுக்கு படினாங்கன்னா இப்போ வரைக்கும் நான் பச்சுன்னு இருக்கேன்னா பாருங்களேன். அடுத்த ஜென்மத்துக்கு சேர்த்து நான் இந்த ஜென்மத்துல பச்சுன்னு இருக்கேன். எல்லா அம்மாவும் அவ்வளவு டார்ச்சரும் பண்ணிருக்க கூடாது. அது ஒரு ரேப்போ. அது கவினுக்கு சொல்லி புரிய வைக்கணும். அங்க பாடுறா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா மனசு, நீ கொஞ்சம் என் கண்ணுக்கு முன்னாடி படிக்கிற மாதிரி பண்ணு. போனை நோண்டுறதா இருந்தா என்கிட்ட சொல்லு, ஒரு 10 நிமிஷம் போனை நோண்டிக்கிறேன், எனக்கு சாட்டிஸ்பாக்சன் வரும்டா. அப்பதான் எனக்கு என்னவோ பயமாவே இருக்குடா. அவன் படிக்கிற பையன் தான், அவன் பாஸ் பண்ணுவான். ஆனா இப்படி இவ்வளவு வெறுப்பேத்தி பாஸ் பண்ணணுமா? கொஞ்சம் ஓகே, நம்மளும் கொஞ்சம் அப்படி அம்மாக்காக தாஜா பண்ணிக்க வேண்டியதுதான். என்ன பண்றது? ஓகே, அடிச்ச டைம் எங்க அம்மா அடிக்கிறதா எனக்கு வலிக்காது, எங்க அப்பா அடிக்கிறது வலிக்காதுன்னு வச்சுக்கோங்க. பட் இருந்தாலும் வலிச்ச மாதிரி கை தொடச்சிக்க வேண்டியதான். இல்லைன்னா பிடி சார்லாம் இருக்காருன்னு வச்சுக்கோங்க ஸ்கூல்ல, அவர் நான் அடிச்சது வலிக்காத மாதிரி இருந்துட்டேன்னா அடி உழுந்துனே இருக்கும். அதனால ஐயோன்னு வேண்டியது. அட்லீஸ்ட் அந்த பாவலா காட்டினா அந்த ஆளுக்கு என்ன ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். அப்பா நான் அடிச்சுதான் அந்த பையனுக்கு வலிச்சுது, அதனால அடிக்கிறது நிறுத்தலாம் அப்படின்ட்டு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். வலி இல்லையே அப்படின்னா அந்த ஆள் என்ன பண்ணுவான், இன்னும் பயங்கரமா அடிப்பான். அந்த மாதிரிதான். ஸோ நம்ம அந்த சாட்டிஸ்பாக்சன் வர வரைக்காது. ஓகே, அதுதான் அது பசங்களுக்கு அந்த அந்த கொஞ்சம் ஆக்டிங் தெரிஞ்சிருக்கணும்ன்றது. ஆக்டிங்னா என்ன சொல்றது, ஆக்டிங்னா ஆக்டிங் கூட அந்த ஒரு அட்லீஸ்ட் அவங்க சாட்டிஸ்பாக்சன் வரும்ல அப்பதான்.
ஓகே. ஒரு நாளைக்கு நீ என்ன பண்ணணும்னா, செல்ஃபோனை குடுத்துடணும் உங்க அம்மாகிட்ட. ஓகே. இப்ப நான் வந்து அடுத்த ஒரு 2 ஹவர் மாங்குன்னு படிக்க போறேன். இந்த நேரத்துல நான் வந்து ஃபோன் பார்க்க மாட்டேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காலையில ஒரு 10லேருந்து ஒரு 1ன்னு வச்சுக்கோயேன். அந்த நேரத்துல நான் வந்து ஃபுல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுவேன். எப்படியும் உனக்கு தெரியும் ஆடிட்டிங் கிளாஸ் 1:30 மணிக்கு மேல தான் இருக்கும்ன்ட்டு. ஓகே. ஸோ அப்போ 10லேருந்து 1 கண்டிப்பா கிளாஸ் இருக்க போறதில்ல. இப்போ 1லேருந்து 1:30 உனக்கு சாப்பிடுற டைம். அந்த டைம்ல யூடியூப் பார்த்துக்க, ஃபோனை பாரு, என்ன வேணா பண்ணிக்க. அந்த சாப்பிடுற டைம்ல சைடுல வச்சுக்க. ஓகே. அதே மாதிரி காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறியா, சைடுல வச்சுக்க. உனக்கு ஒரு 1/2 அன் ஹவர் தான் பிரேக். அந்த 1/2 அன் ஹவர் நீ சாப்பிடுவ, சைடுல ஃபோனையும் பார்த்துக்க. உடனே கேட்பேன், சார் ஃபோன் பார்த்துனே சாப்பிடக்கூடாது சார், தப்பாச்சு சார்னா, நமக்கு இருக்கிற டைமே அந்த 1/2 அன் ஹவர் தான். மொத்தமா ஒரு நாளைக்கே உனக்கு 3 1/2 அன் ஹவர் தான் டைமே இருக்குது. ஓகே. அது பாக்குறாங்க சார். ஆ? 3 பாக்குறாங்க சார் போனு. சார் 3 மணி நேரம் பாக்குறாங்க சார் போனு. ஆ. என்ன சொல்றேன்னே தெரியல. 3 மணி நேரம் உனக்கு எப்படா டைம் இருக்குது? அவ்வளவு நேரம் லீவ் எல்லாம் விட்டுட்டீங்களா? அவன்கிட்ட கேட்போம். என்னடா சொல்றா? அவ்வளவு நேரம்லாம் பாக்குறது இல்ல சார். இவங்க பாக்குறப்ப நான் பாக்குறதுனால ஓ அப்படி. அப்படியே சொல்லிடுறாங்க சார். சரி சரி, அதையும் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணு. என்ன பண்றது? போனை கொண்டு போய் அவங்ககிட்ட குத்துரு. ஓகே. அப்பப்போ வாங்கிக்க. 1/2 அன் ஹவர் வாங்கிக்க. அந்த 1/2 அன் ஹவர் யூஸ் பண்ணிட்டு திருப்பி கொண்டு போய் குத்துரு. ஒரு வாரமா பண்ணு. பாவம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகட்டுமே. சரியா? அவங்களும் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாங்க. நைட்லாம் தூங்கும் போதெல்லாம் தூக்கமே வராது நினைச்சு அவங்களுக்கு பாவம். இது Okay, பண்ணினா அவங்க அப்பா கொஞ்சம் நிம்மதியா தூங்கும். அப்பா அடி பையன் சொல் பேச கேட்கறான்டா அப்படின்ட்டு நிம்மதியா தூங்குவாங்க. ஓகே பாரு, என்கிட்ட எந்தெந்த பஞ்சாயத்துலாம் வருது பாரு. இது பரவாயில்லையே, டெல்லியில ஒரு டைவர்ஸ் கேஸ் கூப்பிட்டுருக்காங்க. ஓகே. அடுத்தது கிஷன். குட் ஈவினிங் சார். என்னடா உன தனியா ஒரு ரூம் எடுத்து தங்க வச்சிட்டாங்களா? உங்க அம்மாட்ட இப்பதான் பேசினேன். சார் ஆமா சார். அப்பா அடி, இனிமே பாருங்க சார் இந்த காளியோட ஆட்டத்தன்றியா. சார் நிஜமாலே இன்னைக்கு 2 இயர்ஸ் முடிச்சிருக்கேன் சார். சரி நல்லா எனக்கே படி. ஒரு இனிமே உன்னோட satisfaction லைஃப்ல இப்போ ஒரே குறிக்கோள், என்கிட்ட இன்னொரு வாட்டி திட்டே வாங்கக்கூடாது நீ. ஓகே சார். ஓகே. உனக்கு போட்டியா தான் கோகுல் வாங்கின்னு இருக்கான். உனக்கு ரீப்ளேஸ்மெண்ட் அவன் தான். இந்த ஆடிட்டிங்ல ரீப்ளேஸ்மெண்ட் ஐட்டம் அப்படின்னு படிப்போம். அந்த மாதிரி இங்க லால கிஷன் ஒருத்தன் போனா, ஆடிட்டிங்கு கோகுல் ஒருத்தன் வந்துட்டான். பக்கா ரீப்ளேஸ்மெண்டா இருக்குது. நல்லா படிங்க. நீயும் படிக்கிற பையன் தான் எனக்கு தெரியும். நல்லா படி சரியா? அடுத்த டெஸ்ட்லாம் வரும்போது சூப்பரா மார்க் வாங்கணும். ஓகே சார். ஃபோக்கஸ்டா படி. சரிங்க சார். ஓகே சரி சார். டன். லோகேஷ் சார் லோகேஷ் என்ன பிரச்சனை இருக்கா? ரொம்ப நாள் ஆச்சு உன் மூஞ்சியை பார்த்து. சார் ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கேங்க சார். அக்கௌண்ட்ஸ், ஜிஎஸ்டிலாம் கிளாஸ், டேக்ஸ் கிளாஸ் டெய்லியும் போயிட்டு இருக்குங்க சார். அப்படியே படிச்சுட்டு இருக்கேன். டெஸ்ட்லாம் எழுதுனியா? சரி எழுதிட்டு இருக்கேன். ஒவ்வொரு அந்த ஒரு திட்டு வாங்கினியா ஞாபகம் இருக்கா? அது 21 வருஷம் குத்து. அன்னைக்கு நைட்டு கூட நான் வச்சேன். நீ வந்தியா வரலையா அந்த மீட்டிங்? வந்துருக்க மாட்டேன்ல. கம்ஃபர்டபுளா லீவ் போட்டிருப்பேன் இன்னைக்கு மீட்டிங்க்கு. நைட்டு 9:30 மணிக்கு வச்சேன். சார் டேக்ஸ் இதுக்கு தானுங்க சார். டாக்ஸ்க்கு. சார் அதுக்கு சொல்லிட்டேங்க சார் உங்ககிட்ட. அதான் அன்னைக்குதான் கம்ஃபர்டபுளா லீவ் போட்டேன். அன்னைக்கு தான் எல்லாரையும் கூப்பிட்டு செம்ம திட்டிருந்தேன். வரலையே அப்படின்ற நீ. இல்லைங்க சார், பர்சனல் இஷ்யூனால ஹாஸ்பிட்டல் போயிட்டேங்க சார். அது உங்களுக்கு இன்டிமேட் பண்ணிட்டேங்க சார். எவ்வளவு மார்க் வாங்கினா அக்கௌண்ட்ஸ் லாலியும்? சார் லால 52, அக்கௌண்ட்ஸ்ல 23 தான் சார் வாங்க. அப்ப அக்கௌண்ட்ஸ் படிக்கணும்ல. எஸ் நல்லா சார், படி. படிச்சுட்டாங்க சார். ஓவர் இயர்ஸ் முடிச்சிட்டு. எஸ் சார். என்னைக்கு அடுத்த தடவை டெஸ்ட் எழுதலாம் அக்கௌண்ட்ஸ்? சார் ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம். ஒரு மார்ச் 20 தேதி வச்சுக்க. எஸ் சார். சரியா? அதுக்குள்ள பக்காவா ரெடி ஆயிடணும். ஓகே சார். மதனகோபால். சார் குட் ஈவினிங் சார். எவ்வளவு படிச்சிருக்க மதனகோபால்? சார் அக்கௌண்ட்ஸ்ல வந்து 21 வீடியோ முடிச்சிருக்கேன் சார். சாப்டர் வைஸ் டெஸ்ட்? சார் நான் ஆரம்பிக்கல சார். லாஸ் ஆரம்பிச்சிருக்கேன் நான் சாப்டர் வைஸ் டெஸ்ட். சரி. லால எவ்வளவு வீடியோஸ் முடிச்சிருக்க? லால 17 வீடியோஸ் முடிச்சிருக்கேன் சார். எவ்வளோ? 17. எவ்வளவு சாப்டர் வைஸ் டெஸ்ட் எழுதிருக்க? சார் 2 எழுதிருக்கேன் சார். ஐ மீன் ஃபர்ஸ்ட் மாடல் வீடியோஸ்க்கு 2 தானே? ஆமா சார், ஃபர்ஸ்ட் மாடல் இப்ப முடிஞ்சிருக்கு எனக்கு. சரி.
ஸோ அதில் நான் 3rd and 4th எழுதியிருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் 2 எழுதல சார். அது ஏன் எழுதல? சார் அது நான் அந்த சாமி வீடியோ வந்து கூப்பிட்டியா? புரியல சார். மாப்பிள்ள ஃபர்ஸ்ட் பால சாமி கூட்டுறோம். இந்த மாதிரி சாமி கூப்பிட்டியா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்? அப்படி இல்லை சார். அது நான் கொஞ்சம் படிச்சு கொஞ்சம் டைம் எடுத்தேன் சார். ஸோ அதனால சரி நீங்க அதுக்கு தேர்ட் லெசன் போயிட்டீங்க. ஸோ அதனால சரி நம்ம அதையும் அதை படிச்சுட்டு இந்த வருஷம் முடிச்சு. நீ ரெக்கார்டர் கிளாஸ் தானடா பாக்குற. ஏதோ நானா குடுக்குன்னு ஓடுற மாதிரி பேசுறேன். ஸ்டூபிட் ஃபெலோ. நீ ஸ்டாப் பண்ணிட்டு டெஸ்ட் எழுத வேண்டியது என்னடா? சரி ஓகே சார், அப்ப எழுதிடுறேன் சார். அதுக்குள்ள நான் தேர்ட் லெசன் போயிட்டேன். பாத்தியா அவன? ஏனோ லைவ் கிளாஸ்ல வர மாதிரியே பேசுறான் பாரு. ஏதோ லைவ் கிளாஸ் லேட்டா வந்து ஜாயின் பண்ண மாதிரியே. அதுக்குள்ள டேய் அநியாயம்டா. என்னை பொறுத்த வரைக்கும் வீடியோஸை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு இது வரைக்கும் என்ன படிச்சிருக்கியோ, என்ன நான் கேட்டு முடிச்சிருக்கியோ, இதுல அக்கௌண்ட்ஸ்ல எவ்வளவு வீடியோஸோ, லால அவ்வளவு வீடியோஸோ, எவ்வளவு சாப்டரோ அதுக்கான சாப்டர் டெஸ்ட்டை ஃபர்ஸ்ட் முடி. ஓகே, அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணு. இல்ல அதுவே சொதப்பியிருக்கேன், நான் கொஸ்டின் பேங்க பார்க்கும்போது இதுக்கும் சம்மந்தமே இல்லை ஆன்சரு அப்படின்னா அதை ஃபர்ஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணு. உன்னை யாரும் வந்து அவார்டு கொடுக்க போறது இல்லை. குடு குடுன்னு வீடியோ முடிச்சிட்டாரு, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வீடியோ சீக்கிரம் முடிச்சிட்டாருன்ட்டு. ஏன்னா வெப் சீரிஸா நான் குடு வீடியோ பார்த்து முடிக்கிறதுக்கு. சரியா? அதனால யூ ஹாவ் டு கான்சன்ட்ரேட் இன் யுவர் டெஸ்ட் மெயினா. ஓகேவா? அதுக்கப்புறம் நீ எனக்கு என்னன்னா 3 months டைம் எடுத்துக்கோ, 2 சப்ஜெக்ட் முடி. ஓகேவா? 3 monthsல கண்டிப்பா முடிக்க முடியும் 2 சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் வில் ஸ்டார்ட் டாக்ஸ். ஓகே சார். நீ என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியோ அங்கேருந்து 3 மாசம் கணக்கு வச்சுக்கோ. சரி சார். மேடம் டெய்லி 12 மணி நேரம் அவன் படிக்கணும். படிக்கிறான் சார். நைட்டு 2 ஆயிடுது படுக்கிறதுக்கு. அது மட்டும் பட் ஒரு மெயின்டைன் டைம் பண்ணி. பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெக் ஆயிடுறான். கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா அப்படிங்கிறான். அப்ப அதான் சொல்றேன்ல, நீங்க வீடியோ பார்த்துட்டே இருக்கும் ப்ரெஷர் அதிகமாயிடும். நிறுத்தணும். ஓகே, நானே சொல்லுவேனே வாரத்துக்கு 3-4 வீடியோ பார்த்துட்டீங்கன்னா அதுக்கான டெஸ்ட்டை முடிக்காம அடுத்த வீடியோ பார்க்காதீங்க. அதான் சொல்றேன், there is no reward for watching the videos. ஓகே, இப்போ லைவ் கிளாஸ் பசங்களுக்கு நான் ஃப்ரைடே வரைக்கும் தான் கிளாஸ் எடுக்கிறேன், சாட்டர்டே சண்டே லீவ் விடுறது இதுக்காக. கொஞ்சம் படிக்கட்டும், கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் பண்றது. ஓகே, அது மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் எடுத்துக்க, கொஞ்சம் படி. நேஹா எங்க தனியா உட்காந்துருக்க? சார் அம்மா பேசுறேன். அடுத்தது ஒன்னு தான் தெரியும்ல, ஆல்பபெட்டிக் ஆர்டர்ல. இருக்காங்க சார், அங்கதான் இருக்காங்க. வீடியோல நான் வேற இடத்துல ஓகே, இருக்கேன். வீடியோல வர மாட்டாங்களா? இருக்காங்க சார். அம்மா பேசுங்க. எனக்கு மூஞ்சி தெரியலையா? எனக்கு கேட்கலையா? நேஹா என்ன உள்ளே விளையாடி எனக்கு கேட்க மாட்டேங்குது சார். 2 minutes சார், அவங்களுக்கு கால் பண்ணி சார். குட் ஈவினிங் சார், இங்கதான் இருக்கோம் சார். இங்க ஓகே ஓகே, கண்டுபிடிச்சிட்டேன். அந்த சைடுல. ஓ, இன்னொரு போன்ல அட்டெண்ட் பண்றீங்களா நீங்க? ஆமா சார். ஓகே, இவ்வளவு வச்சுதான் மேடம் கிளாஸ் ஏத்துன்னு இருக்கேன் நான். இவ்வளையும் இன்னொரு அனிஷா வச்சுதான் கிளாஸ் ஏத்துன்னு இருக்கேன் நான். அதனால குட் கேர்ள், நோ என்ன சொல்றது, நோ ரெக்ரெட்ஸ் அண்ட் நோ கம்ப்ளைண்ட்ஸ், நத்திங். எஃப்எம் மட்டும் கொஞ்சம் ஸ்பீடா பார்க்கணும். எஃப்எம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்காங்க. எஃப்எம் பொதுவா எல்லாருமே ஸ்லோவா இருக்காங்க. அதை ஸ்பீடா பார்க்கணும். எனக்கு பிப்ரவரி எண்டுக்குள்ள நான் முடிக்க சொன்னேன், முடிக்கல. அட்லீஸ்ட் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்லயாவது முடிக்க ட்ரை பண்ணணும். ஆனா இவங்க போற ஸ்பீட்ல மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல கூட முடியுமான்னு தெரியல. அது 50 மார்க் தான் அந்த சப்ஜெக்ட். எனவே இவங்க 100 மார்க் மாதிரி படிச்சுன்னு இருக்காங்க. 30% மிச்சம் இருக்கும் சார். ஆமா, அது குவிக்கா முடிக்கணும். அதுல சம் மட்டும் போட்டு பார்க்கணும். இப்போ வீடியோஸ் பார்க்கறதே டைம் எடுத்துனா அப்ப சம் யார் போட்டு பார்க்கறது? கொஞ்சம் கிடுன்னு பார்த்து முடிக்கணும். அதை எனக்கு அண்டர் மார்க்ஸ் டெஸ்ட் வச்சா தான் திருப்தியா இருக்கும். இல்லைன்னா எனக்கு அப்படியே ஓடவே மாட்டேங்குது. நான் என்னன்னா, இவங்க எக்ஸாம் ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு முன்னாடி எஃப்எம் அண்டர் மார்க்ஸ் டெஸ்ட் எழுதணும்னு எனக்கு ஆசை. ஆனா அது வந்துடும் போல இருக்கு. இன்னொரு 4 நாள் அது ஓப்பன் ஆயிடும். அதுக்குள்ள இவங்க கண்டிப்பா பிடிக்க முடியாது. அதனால அது எப்படியாவது முடிக்கணும். 1 வீக்ல முடிச்சிருவா சார். அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்படியாவது எனக்கு மார்ச் 5ஆம் தேதிக்குள்ளேயா முடிக்கணும், ட்ரை பண்ண சொல்லுங்க. இன்னும் 1 வீக் மேலேயே நான் டைம் தரேன். 10 நாள் டைம் தரேன். மார்ச் 5ஆம் தேதிக்குள்ள முடிக்கணும் எனக்கு. பாத்துக்கலாம். சரி, ஓகே, தேங்க்யூ சார். ஓபேத். வணக்கம் சார். வணக்கம். என்ன படிச்சுக்கிட்டு இருக்கான் இப்போ? டாக்ஸ் பார்த்துருக்கேன் சார். ஜிஎஸ்டி வந்து ஆமா, ஜிஎஸ்டி வந்து ஒரு 20 கிளாஸ் பார்த்துருக்கேன் சார். அக்கவுண்ட்ஸ் எவ்வளவு மார்க் வாங்கினா? அக்கவுண்ட்ஸ் 27.
என்னடா இவ்வளவு அதிக மார்க் வாங்கி வச்சிருக்க? லா அதில் 38 சார். பா வேற லெவல். என்னடா இது? அது இம்ப்ரூவ் பண்ணியா பண்ணலையா? பண்ணிட்டேன் சார். டெய்லி 10 மணி நேரம் படிக்கிறியா? படிக்கிறேன் சார். அடுத்த டெஸ்ட் எல்லாம் அட்லீஸ்ட் ஒரு 55 மார்க்காவது வாங்க ட்ரை பண்ணு. ஓகே. என்ன தப்பு நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டியா அட்லீஸ்ட்? நான் வந்து படிக்கும் போது படிச்ச மாதிரியே இருக்கு சார். ஆனால் எழுதும் போது நிறைய மிஸ்டேக் திரும்பி வருது. திரும்பி திரும்ப போட்டு பாடுறா. ஓகே. ஐசிஏ புக்கை கரைச்சி குடி. ஓகே சார். நீயே ஒரு ரேண்டமா ஒரு 5 கொஸ்டின் எடுத்து எழுதி பாரு டெய்லி. நீ ஒரு குரூப் தானே அப்படிதான் சார் படிக்கிற, பண்ணுறேன். மத்தவங்க 2 குரூப் ஆமாம். படிக்கிறாங்கல்ல. ஆமாம் சார். எவ்வளவு நல்லா படிச்சுன்னு இருக்க நீ, யோசிச்சு பாரு. ஆமாம். 6 மாசம் ஆயிப்போச்சு, 7 மாசம் ஆயிப்போச்சுன்னா இப்ப எப்படி இருக்கணும்? தரவா இருக்க வேணாமா? ஆகஸ்ட் படிக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோயேன், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி 6 மாசம் ஆயிப்போச்சு. 6 மாசத்துக்குலாம் 2 தடவை படிச்சிடணும். படி, இன்னும் நல்லா படி. ஓகே சார். எனக்கு அக்கௌண்ட்ஸ்ல தான் ரொம்ப மெயின். ஓகே சார். டாக்ஸ் கஷ்டமா தான் இருக்கும், அது நீ என்ன படிச்சாலும் கஷ்டமா தான் இருக்கும்னு வச்சுக்கோயேன். அக்கௌண்ட்ஸ்னால 2த்துலயும் எக்ஸாம்ஷன் எடுக்கணும். ஓகே சார். சீனியர் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். ரொம்ப சவுண்ட் கம்மியா இருக்குது. டேய் பீனியல், சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ற. சவுண்ட் ஏதாவது பண்ண முடியுமா? அது அவ்வளவுதான் சார்ன்றியா? சார் நான் ஒரு அமைதி, எங்க அம்மா அமைதியின் ஸ்வரூபம் அப்படின்றியா? அமைதி அமைதி அமைதியோ அமைதி, அமைதிக்கெல்லாம் அமைதி. காஸ்டிங் எவ்வளோ வீடியோஸ் நான் முடிச்சிருக்கேன் பீனியல்? 11 சார். 11ஆ? அவனோட ஒண்ணு கூடயா? அக்கௌண்ட்ஸ்லயும் லாடு எவ்வளவு மார்க் பண்ணமா நான் தெரியுமா? தெரியும் சார். அக்கௌண்ட்ஸ் லாட சொல்லுங்க மார்க். 61 சார். லால 67. வெரி குட் வெரி குட். போதும், படிக்கிறான், நல்லா படிக்கிறான். அப்படியே கண்டினியூ பண்ணட்டும். காஸ்டிங் வீடியோஸ் கொஞ்சம் சீக்கிரம் பார்க்க சொல்லுங்க. ஆடிட்டிங் டெஸ்ட் வந்து நான் மார்ச் 10ஆம் தேதிக்குள்ள வச்சிருவேன். மார்ச் 10க்குள்ள ஆடிட்டிங் டெஸ்ட் வச்சிருவேன். ஸோ அதில் வந்துட்டு யூ ஷுட் பர்ஃபார்ம் வெல். ஸோ சாப்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் எழுதிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இல்லை ஆன் டைம். இன்னைக்கு டெஸ்ட் எழுதணுமே முடிச்சிட்டானா இன்னைக்கு? ஒரு டெஸ்ட் முடிச்சிட்டேன் சார். ஒரு டெஸ்ட் முடிச்சிட்டேன். அதான் ஒன்று முடிச்சா போதும், இன்னொன்று நாளைக்கு எழுதிக்க. குட் பைடா நீ. பிரேமவர்ஷினி, சார் குட் ஈவினிங் சார். இப்போ மட்டும் நல்லா பேசு சார் அப்பா ஃபோன்ல அந்த அதான் சொன்னேன், உன் போன உங்க அப்பாட்ட குத்துற, உங்க அப்பா போன நீ வச்சுக்கோன்ற நானு. இன்னும் ஒரு 10 நாள் தான் கிளாஸ் போகும், அதையாவது நிம்மதியா இருக்க விட. சார் ஒரு நாள் கூட பேச மாட்டா சார் கிளாஸ்ல. எதையோ மைக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு உட்காந்துடுறா சார். எனக்கு கிளாஸே ஓட மாட்டேங்குது சார். அந்த போன் வந்து ஒரு தடவை பயங்கர ப்ராப்ளம் வந்துச்சு சார். ரிப்பேர் பண்ணேன், கொஞ்சம் ப்ராப்ளமாவே இருக்கு சார் அது. சார் போன விடுங்க, லேப்டாப்பும் பிரச்சனையான இருக்குது. அது ஹார்ட்வேர் இஷ்யூன்னு சொன்னாங்க சார். போங்க சார். நீங்க என்ன பண்ணுங்க, இந்த பொண்ணோட போனை கொஞ்சம் நீங்க வச்சுக்கோங்க ஒரு மாசத்துக்கு. உங்க போனை இந்த பொண்ணிட்ட கொடுங்க. நான் மார்ச்சுக்குள்ள கிளாஸை முடிச்சு கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நீங்க போன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கங்க. இந்த லவ் டுடே படத்துல போன் பார்த்துட்டு அந்த மாதிரி 2 பேரும் போனை மாத்திக்கங்க. ரெடி பண்ணிடுறேன் சார். ரெடி பண்றது இல்ல, மாத்திருங்கன்ற நானு. ரெடி எல்லாம் பண்ணாதீங்க. சிம் கார்டை மாத்தி போட்டுங்க. இந்த போன் நீ வச்சுக்கோ, இந்த போன் நான் வச்சுக்கிறேன்னு சிம் கார்டை மாத்தி போட்டுக்கங்க. வேற என்ன பண்றது? இவெல்லாம் இல்லாம கிளாஸே ஓட மாட்டேங்குது சார் எனக்கு. 2 பேரை வச்சுதான் கிளாஸ் நடத்தின்னு இருக்கேன் நான். எவ்வளவு கடுப்பா இருக்கு தெரியுமா? நீங்க வந்து கிளாஸவே பாருங்க, 2 பேர் தான் மாங்க மாங்கன்னு பேசிட்டு இருக்குங்கப்பா. அந்த அனிஷா பொண்ணு இருமி தண்ணி குச்சி நான் போடுற கஷ்டம் இருக்கே அப்படின்றா. கரெக்டா அந்த ஒரு செகண்ட் மியூட் போவா இரும வரும்போது, கொக்குன்னு இருமிட்டு உடனே தண்ணி ஒரு சிப்பர் அடிப்பா. சிப்பர் திருப்பி அன்மியூட் பண்ணி பேசுவா. நான் பாப்பேன், எனக்கே பாவமா இருக்கும். அதனால எனக்கு சார் வேற வழி இல்ல சார். 4 பேர் தான் அழகா பேசுறாங்க, அவங்கள வச்சுதான் கிளாஸ் ஓட்ட வேண்டியிருக்கு. மிச்சம் எல்லாருக்கும் வாய்க்குள்ள வரல விட்டு வாயை தரங்கடான்னு சொன்னா கூட தர மாட்டானுங்க. இந்த ஸ்ரீனிகேஷ் இருக்கானே, வாய்க்குள்ள விரல விட்டாலும் பேச மாட்டான். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். சங்கமித்ரா அவளும் இதே மாதிரிதான். இந்த பிரேமவர்ஷினி சங்கமித்ரா ஒரே மாதிரி. பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் மட்டும் பளிச்சுன்னு இருக்கும். 2 பேரோட வீடியோவும் பளிச்சுன்னு இருக்கும், 2 பேரோட ஆடியோவும் பளிச்சுன்னு இருக்கும். கிளாஸுக்கு வரும்போது ஐயோ 2 பேரும் அவ அன்மியூட் பண்ணி பேசினாலும் கேட்காது, இவ அன்மியூட் பண்ணி பேசினாலும் கேட்காது. எவ்வளவு வெறுப்பா இருக்கும் தெரியுமா சார்?
நீங்க ஒரு நாள் என் நிலைமையில இருந்து பார்த்தா தெரியும். என்னடா இது படிக்கிற பிள்ளைங்கலாம் பேச மாட்டேங்குதுங்களே. இந்த வாய் பூட்டு பூட்டாங்கன்ற மாதிரி இருக்கும் கிளாஸ். சொல்லுவா, நான் பேசுறேன் சார், உங்களுக்கு கேட்கல சார். அம்மா எனக்கு கேட்கலையேம்மா, நான் என்னவா பண்றது. ஆனா பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்ல அப்பா உங்க வீடியோ பார்க்கும்போது சரி, அவங்க வீடியோ பார்க்கப்பா, ஓ இப்படிதான் இருப்பாளா சங்கமித்ரான்றது பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்ல தான் தெரியும். மத்த நேரத்துல எல்லாம் இந்த கண்ணு தெரியாதவன் கண்ணாடியை கட்டினா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கும். எதிர்க்க ஒரே ஒரு உருவம் இருக்க மாதிரி இருக்கு, ஆனா என்ன இருக்குன்னு தான் தெரியலன்ற மாதிரி இருக்கும். சரி கொஞ்சம் அதை சரி பண்ணி கொடுங்க சார். சரி சார் சரி. அவங்க வீட்லயே தான் சொல்றேன். கொஞ்சம் என்னம்மா ஒரு டெஸ்ட்டுக்கு டெட்லைன் வேணும் சார். என்ன டெஸ்ட்? இப்போ ஆடிட்டிங் வந்து March 10 வைப்பீங்களா சார்? ஆடிட்டிங் March 10, March 5 முன்னாடி நான் முடிச்சிடுவேன். அக்கவுண்ட்ஸ்க்கும் லாக்கும் சார். திருப்பி எப்போ எங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் சார்? அக்கவுண்ட்ஸ்க்கும் லாக்கும். அக்கவுண்ட்ஸுக்கு March 20 எல்லாருக்குமே, உனக்குன்னு இல்லை எல்லாருக்குமே 20 அக்கவுண்ட்ஸ் வச்சிருக்கேன். 24, 25 லா. ஓகே. ஆனா உனக்கு அப்ப எஸ்எம் கிளாஸ் போயின்னு இருக்கும். அது வழி வேற டிபார்ட்மெண்ட்ன்ற மாதிரி அது பாட்டு போயின்னு இருக்கும். சரியா? ஜிஎஸ்டி உனக்கு லைவ் கிளாஸ் வந்துடும். மொத்தம் கிளாஸஸ் எல்லாம் முடிக்கிறது இன்னும் எத்தனை நாள் இருக்கு சார்? எத்தனை மாசம் இருக்குது? இவளுக்கு பாருங்க, இப்போ காஸ்டிங் வந்து ரெக்கார்டர் கொடுத்துருக்கோன்னா அது வந்து April 14, 15 முடிக்கணும். சரியா? அதை முடிச்சுட்டா எஃப்எம் வந்து அங்கேருந்து ஒரு 1.5 மாசம் வச்சுக்கோங்க. அப்படின்னா ஏப்ரல், மே எண்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஜிஎஸ்டி கிளாஸ் தான் இவங்களுக்கு கடைசியாக முடிக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜூன் 20, 25 மேக்ஸிமம் ஜூன் எண்டுக்கு முடிஞ்சிடும். ஸோ ஜூலை ஒரு மாதம் ஃபுல்லாக இருக்கும், ஆகஸ்ட் ஒரு மாதம் ஃபுல்லாக இருக்கும். ஸோ 2 full months இருக்கும். ஓகே. ஆக்சுவலி ஜூனை கம்பேர் பண்ணும், அதாவது மேவை கம்பேர் பண்ணும்போது செப்டம்பர் சீக்கிரம் முடிக்கும். சரி. ஏன்னா அவங்களுக்கு நான் மனசுல வச்சது ஜூன்னு மனசுல வச்சேன். இவ்வளோ சீக்கிரம் வரும்னு எனக்கே தெரியாது. நான் ஜூன் 3ஆம் தேதி எக்ஸாம் இருக்கும்னு நினைச்சேன். அட்லீஸ்ட் May 15th எக்ஸாம், 15-20க்கு மேல எக்ஸாம் இருக்கும்னு நினைச்சேன். அவங்க இவ்வளோ சீக்கிரம் வரும்னு எனக்கு தெரியாது. அதனால அவங்களோட இவங்களுக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி முடிஞ்சிடும். அட்லீஸ்ட் 15 நாளைக்கு முன்னாடி முடிஞ்சிடும். சரி. அவங்களுக்கு வந்து என் கணக்குப்படி எஃப்எம் வந்து நான் March 20, 22 தேதிக்கு முடிப்பேன். டிடி வந்து மார்ச் கடைசி வரைக்கும் போகும். டிடி தான் கடைசியா முடியும் ஜூனை பொறுத்த வரைக்கும். இவங்களுக்கு கண்டிப்பா 2 months முன்னாடி முடிச்சிடுவோம். ஷுவர் ஷார்ட்டா முடிச்சிடுவோம். ஓகே. தேங்க்யூ சார். ரம்யா ஆடிட்டிங் எப்படி படிச்சிட்டு இருக்க? எவ்வளவு டெஸ்ட் எழுதிருக்க? ரம்யா கேக்கல. ரம்யா மொபைல் டேட்டாவா? மொபைல் டேட்டானா வெளில வரணும். வீட்டுக்குள்ள உள்ள ஒரு ரூம்ல உட்காந்துதான் எப்படி கேட்கும் மொபைல் டேட்டா? வெளில வந்துருங்க, ரோட்டுக்கே வந்துருங்க. எங்க இன்டர்நெட் நல்லா வருமோ அங்க வந்துருங்க. வந்து 5 நிமிஷம் பேசிட்டு போயிடுங்க. அடுத்த யார்கிட்ட பேசுவோம்? சங்கமித்ரா. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். இப்போ புயல் வேகத்துல பச்சிருந்தா சங்கமித்ரா, ஓகேவா? அந்த புயலுக்கு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போட்டாங்க யாரோ. இவ படிச்ச வேகத்துக்கு இத்தனை நேரத்துக்கு என்கிட்ட புடுங்கி, சார் எனக்கு எஃப்எம் டெஸ்ட் கொடுங்க, ஐ எம் ரெடி எனக்கு எஃப்எம் டெஸ்ட் கொடுங்க, நான் புடுங்கி இருக்கணும். என்கிட்ட கேட்கவே இல்லை, அமைதியா இருக்கா. சார் டிசம்பர் மிட்லயே நான் முடிச்சிருப்பேன் சார். நடுவுல லா வந்து படிக்க ஆரம்பிச்சதுனால எஃப்எம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டேன் சார். எப்ப முடிப்ப? சார் முடிச்சிட்டேன் சார். இன்னும் ஒரே ஒரு டெஸ்ட் மட்டும் பேலன்ஸ் வச்சிருக்கேன். இப்போ நீங்க ஒரு 2 daysக்கு அப்புறம் ஏதாவது சொன்னா கூட நான் எழுதுவேன் சார். அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து எழுதலான்றதுனால வெயிட் பண்றேன். ஆமா, நான் உங்ககிட்ட அடிக்கடி கேட்டுட்டு தான் இருக்கேன். சரி அவங்க எல்லாரும் முடிக்கணுமே அப்படின்ட்டு தான் சொல்லி அவங்கள அசிங்கப்படுத்த வேணாமேன்னு ஃபீல் பண்றேன். இருக்கட்டும்.
அதனால ஒருவேளை டிலே ஆனாலும் நானும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிச்சுக்கலாம்ல. எனக்கு என்னன்னா நீ அக்கௌண்ட்ஸ்லயும் லாலையும் கூட ஃபர்ஸ்ட் மார்க் ஒன்றும் வாங்கல. கரெக்டா? செப்டம்பர் பசங்க தான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்காங்க பார்க்க சொல்ல போனா. அப்போ இந்த டைம் நீ அங்க யூஸ் பண்ணலாம்ல. அப்ப நெக்ஸ்ட் டெஸ்ட்ல நீ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும்ல. நீ படிக்கிற ஸ்பீடுக்கு அப்ப நீ வந்து ரேபிட் மாதிரி குடுக்குன்னு ஓட்ட. அப்ப உனக்கு நிறைய டைம் இருக்குல்ல. அந்த டைம்ல நீ வேற சப்ஜெக்ட் படிக்கணும். நீ எப்படி பாலகிருஷ்ணன் எப்படி ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கலாம்? நான் தானே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும். ஓகேவா? பிரேமவாசினி ஐ திங்க் அக்கௌண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் மார்க்னு நினைக்கிறேன். டாப் மார்க் ஃபர்ஸ்ட் மார்க்கான்னு தெரியல. டாப் மார்க் 73 ஒன்னு நினைக்கிறேன். இன்னொரு பையன் தான் ஃபர்ஸ்ட் மார்க் 80 எவனோ செண்பகராஜாவோ யாரோ 80 வாங்கினான். ஓகே, அவன் வந்து மீட்டிங்லாம் வரமாட்டான். கேமரா ஷை அவன். கேள்விப்பட்டிருக்கியா கேமரா ஷைன்னு? அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவன் செண்பகராஜான்ட்டு. அக்கௌண்ட்ஸ்ல 80 மார்க் வாங்கினான். யாரா நீ உன் மூஞ்சியை பார்க்கணும் போல இருக்கு. இல்ல சார் நான் வரமாட்டேன் சார், எனக்கு வேணாம் சார்ன்றான். அவங்க அப்பா கிட்ட பேசினா ஆமா சார் அவன் அப்படிதான் அப்படின்றாரு. சரி அவனுக்கு 80 கூட வேணாம், எனக்கு ஒரு 70 அக்கௌண்ட்ஸ்ல ஒரு 70, லால ஒரு 70 வாங்கி காட்டிடு அடுத்த டெஸ்ட்ல. எஃப்எம்லயும் இப்ப நீ ஃபர்ஸ்ட் டைம் எழுத போற டெஸ்ட்லயே அட்லீஸ்ட் ஒரு 67, 68 வாங்கிடணும். சரி இல்ல அது 50 மார்க் டெஸ்ட் தான் வைப்பேன். அப்ப 50 மார்க் ஒரு 35, 36 மார்க் வாங்கணும். அடுத்த ரம்யா வந்துட்டியா? சொல்லு, என்ன படிச்சு முடிச்சிருக்க? ஆடிட்டிங்ல எவ்வளவு டெஸ்ட் எழுதிருக்க? சார் 3 சாப்டர் வைஸ் டெஸ்ட் முடிச்சிருக்கேன். ஆடிட்டிங்ல வந்து 10 வீடியோஸ் முடிச்சிருக்கேன். காஸ்டிங்ல வந்து 23 வீடியோ முடிச்சிருக்கேன். சாப்டர் வைஸ் டெஸ்ட் வந்து 3 முடிச்சிருக்கேன் சார் காஸ்டிங்லயும். எனக்கு காஸ்டிங் ஸ்பீடா பாக்குற தெரியுமா? அத கொஞ்சம் ஸ்லோவா பார்த்துட்டு ஆடிட்டிங் ஸ்பீடா பாரு. ஓகேங்க சார். நான் ஆடிட்டிங் வந்து அண்டர் மார்க்ஸ் டெஸ்ட் மார்ச் 10ஆம் தேதி சொல்லியிருக்கேன். அப்ப நீயும் மார்ச் 10ஆம் தேதி எழுதணும்னா எவ்வளவு ஸ்பீடா படிக்கணுமோ படிச்சுக்க. ஓகேங்க சார். புரியுதா? புயல் வேகத்துல படி ஆடிட்டிங். சார் அவர் ஸ்டடீஸ்லாம் எப்படி இருக்கு சார்? 2 சப்ஜெக்ட் நான் கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்க சொல்லுங்க, மார்க் சொல்லுங்க. லால 68 சார். 62 சார். அக்கவுண்ட்ஸ்ல வந்து 58 சார். 58ஆ? ஆமா சார். அவன் ரொம்ப நல்ல மார்க், நல்லா படிக்கிறான்னு அர்த்தம். ஐ திங்க் இந்த மார்க் எடுத்ததுனாலதான் நான் வந்து இவ ஆடிட்டிங் கேட்ட உடனே கொடுத்தேன்னு நினைக்கிறேன். அவ ஒரு நாள் மெசேஜ் பண்ணா, நான் சொன்ன டேட் வந்து நான் வேற ஒரு டேட் சொன்னேன். இவன் நல்ல மார்க் எடுத்த பொண்ணு இவளே மெசேஜ் பண்றான்றதுனால இவளுக்காக நான் சீக்கிரமா கொடுத்தேன் ஆடிட்டிங். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஏன்னா நான் இவளுக்கு சொன்ன டேட் வேற டேட், ஆனா அதுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடியே கொடுத்துட்டேன் நான். ஆனா இவ அந்த ஸ்பீட்ல படிக்கல. நீ என்னைக்கு கேட்ட ஆடிட்டிங்? சார் ஞாபகம் இல்லைங்க சார். நான் படுத்துறேன். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண 3 டேஸ்லயே கேட்டேன் சார். கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண 3 டேஸ்ல கேட்டல்ல. வெயிட் பண்ணு. 28ஆம் தேதி. இன்னைக்கு 23 தேதி ஆயிப்போச்சு. அப்பனா நான் உனக்கு எப்படியும் 1ஆம் தேதியாவது அனுப்பிச்சிருப்பேன். இன்னைக்கு நீ 23 தேதியில இருக்க. எனக்கு 23 கிளாஸாவது நீ முடிச்சிருக்கணும்ல. 23 கிளாஸ் முடிச்சிருக்க முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 16, 17 கிளாஸ். 13 கிளாஸ் வந்து சென்ட் பண்ணிருக்கீங்க எனக்கு. 13 தானா? ஃபர்ஸ்ட் 6 கிளாஸ் சென்ட் பண்ணுங்க. எஸ் சார். செகண்ட் வந்து 7 கிளாஸ் சென்ட் பண்ணிருக்கீங்க சார். நீ எப்ப பார்த்த லாஸ்டா? சரி ஓகே. 13 கிளாஸ் லாஸ்ட் வீக் தான் அப்டேட் பண்ணீங்க. எஸ் சார். அது 3 கிளாஸ் மட்டும் பெண்டிங் இருக்கு சார். நீங்க அம்ச வரைக்கும் 3 கிளாஸ் பெண்டிங் இருக்குன்றா. சார் காஸ்டிங்ல கொஞ்சம் போறதுனால சரி இது ஸ்டாப் பண்ணேன். நான் என்ன சொல்றேன்னா கேளு சார், நான் ஆடிட்டிங் முடிச்சிட்டேன், நீங்க அம்ச வரைக்கும் அடுத்து அனுப்புங்க சார் சொன்னா அனுப்பிச்சிட போறேன். அடுத்த நிமிஷத்துல அனுப்ப போறேன். ரம்யா கேட்டா முடியாதுன்னு சொல்லுவேனா? எதிர்க்க படிக்கிற பொண்ணு இருந்ததுன்னா உன் ஸ்பீடோட அதிக ஸ்பீட் இருக்கும் என் ஸ்பீடு. எதிர்க்க ஆமா இருந்தா நான் மட்டும் முயறா இருந்தா என்ன பிரச்சனை? உன் ஸ்பீடு என் ஸ்பீடு ஞாபகம் வச்சுக்க. நீ பயங்கரமா படிக்கிறியா, நான் அதோட பயங்கரமா ஸ்பீட்ல கிளாஸ் எடுப்பேன். யாருமே கேட்கலன்றதுனால அனுப்பல. அவங்க பாரு 7 டெஸ்ட் எழுதிட்டாங்க. நீ எவ்வளவு டெஸ்ட் எழுதிருக்க? அப்படி போட்டி போட்டு படிக்க வேணாமா? சார் நான் ஓடுறதுக்கு ரெடி, என் காலை ஏன் சார் நீங்க கட்டி போடுறீங்கன்னு கேட்கணும் நீ என்கிட்ட. புரிஞ்சுதா? போட்டி போட்டு படிக்க. உங்களுக்கு அனுஷாக்கு டஃப் கொடு. சரி ஓகே. ஸ்ரீனிகேஷ் சார் எஃப்எம் எவ்வளோடா முடிச்சிருக்க?
சார் இன்னும் 11 வீடியோ இருக்கு சார். என்னைக்கு முடிப்ப? சார் இன்னும் ஒரு 7 நாள் முடிச்சிடுறேன் சார். மார்ச் 4ஆம் தேதி முடி. ஓகே சார். சரியா? சாப்டர் வைஸ் டெஸ்ட் வேற இருக்கு சார். அது 4ஆம் தேதிக்குள்ள அது முடிச்சிடுறேன். கணக்கு. 4ஆம் தேதிக்குள்ள எழுதிடுறேன் சார். ஆமா எழுதிரு. ஆடிட்டிங் நீ டெஸ்ட் முடிச்சிட்டியா? ஒரு டெஸ்ட் எழுதிட்டேன் சார். இன்னைக்கு டெஸ்ட்னா ஒரு டெஸ்ட் தான். அதான் சார். சரி குட் டன். போதும், இது போதும். ஓகே எப்படியாவது சார். ஃபர்ஸ்ட் குரூப் ஷோர் ஷாட் பாஸ் பண்ணிடணும்டா. ஓகே சார். யா சொல்லு ரதியா. ஹலோ சொல்லு ரதியா. அப்படியா? சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி என்ன முடிச்சிருக்க இப்போ? சரி எப்ப முடிப்ப? மார்ச் 20 தேதிக்கு வச்சிடறேன்னு வச்சுக்கோங்க. நீ ஆக்சுவலி மார்ச் 5ஆம் தேதி ஒரு எக்ஸாம் வைப்பேன். அதுக்குள்ள முடிக்க முடியுமா உன்னால? அப்போ வந்து மார்ச் 20 தேதிக்குள்ளேயே முடிக்கும். சரியா? மார்ச் 20ஆம் தேதி நான் டெஸ்ட் வைப்பேன். அப்போ நீ மார்ச் 15ஆம் தேதிக்குள்ள முடிச்சதான் கரெக்டா இருக்கும். மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் பேசும். எப்படியும் இன்னொரு 10-15 நிமிஷத்துல முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பேசும். மேடம் நீங்க ஏதாவது பேசணும்னா பேசுங்க. ஸ்ரீனிகேஷ் அம்மா. இல்லைங்க, படிச்சுட்டு தான் இருக்கான். அது எங்களுக்கு ஏப்ரல் மாசம் 1 வீக் லீவ் வேணும். அந்த ஸ்ரீராமநவமி பண்டிகை வருது. ஏப்ரல் 2ல இருந்து அந்த டைம் அவனால சுத்தமா படிக்க முடியாது. டெஸ்ட் எழுதலனா தான் எனக்கு பிரச்சனை. நான் போர்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிடும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ள முடிஞ்சிடும். டெஸ்ட் எழுதணும். அதுக்கு அதுவும் எக்ஸாமும் வேற சீக்கிரம் வந்துருச்சு. அதனால கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி இவன் தான் படிச்சு எழுதணும் சொல்லிட்டே இருக்கேன். பாப்போம். 2ல இருந்து 7 வரைக்கும் அந்த வீக்கே ஒண்ணும் பண்ண முடியாது. சுத்தமா அட்டன் பண்ண முடியாது. பாரத்தை போட்டு தான் எக்ஸாம் எழுதணும். ஆமா, ஆண்டவா நீ பாத்துக்கோ. அதனால இப்ப இருந்தே ஃபுல் ஃபோர்ஸா படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ராத்திரி சீக்கிரம் படிச்ச இது ஒரு 12:30 1 மணி வரைக்கும் படிக்கிறான். மார்னிங் 4 மணில இருந்து எழுப்பிட்டே இருக்கேன். எப்படியோ 5 மணிக்கு எந்திரிச்சு 5:30 12 மணிக்கு படிக்கிற தூங்க பிள்ளை 4 மணிக்கு எழுப்பிட்டா அது எப்படி எழுந்துக்கும்? 7 மணி எழுந்து படிக்கிறேன்னு சொல்றான். ஆனா எந்திரிக்க முடியல அவனால. 7 மணி நேரம் தூங்கலன்னா அவ்வளவுதான். போயிடும், உடம்பு போயிடும். 7 மணி நேரம் தூங்க விட்டுருங்க. இப்ப 12 மணிக்கு படுத்தானா 7 மணிக்கு எழுப்புங்க. அது ஆனா காலையில படிக்கிறது தானே ரொம்ப நல்லது. ஒண்ணும் கிடையாது. நான் காலையில எழுந்து படிச்சதே கிடையாது. நான் ஒரு காலத்துல காலையில தான் சார் படிச்சிட்டு இருந்தேன். இப்பதான் சார் அதான்டா அது ஒரு டைம். அது ஸ்கூல் டைம். இப்போ படிக்காம தூக்கம் வர மாட்டேங்குது. சீக்கிரம் 10:30க்கு படிச்சுட்டு 3 மணிக்காச்சும் எந்திரிட்டானா தூக்கம் வர மாட்டேங்குது. 1 மணிக்கு தூங்கிட்டு 7 மணிக்கு எழுந்துப்பேன் நானு. அது என்ன கம்ஃபர்டபுளா இருக்கோ விட்டுருங்க. அதெல்லாம் அவனை அதெல்லாம் மாத்திரை இவளுக்கு. நீங்க ஒரு நாளைக்கு இவ்வளவு ஹவர் படிக்கிறானா, 12 ஹவர் 13 ஹவர் படிக்கிறானா, ஓகே சந்தோஷம். அது நீ எப்ப வேணா படிச்சுக்க. ஓகே நீங்க சொல்லலாம், ஐயோ லைஃப் ஸ்டைல் இப்படி நைட்டு படிக்கிறானே அப்படின்னா இப்படியே லைஃப் பூரா இருக்க போறது இல்ல. ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும், உடம்பு கெட்டு போயிட போகுது. தூங்கினா சரியா போயிடும் மேடம். ஸ்ட்ரெஸ் இருக்கும். எப்படியோ ஒரு 7 மணி நேரம் தூங்கிட்டா சரியா போயிடும். அவனுக்கு அதான கம்ஃபர்டபுளா இருக்குது. அப்ப விட்டுடுங்க. அவன் நீங்க மாத்த ட்ரை பண்ணீங்கன்னா அவனுக்கு அந்த கம்ஃபர்டபுள் இல்லைன்னா பிரச்சனை. உன் கம்ஃபர்ட்டுக்கு நான் விட்டுறேன் ராஜா, எப்படியாவது பாஸ் பண்ணி குத்து, அம்மா கிட்ட சர்டிபிகேட் குத்துணும் குத்து அப்படின்னுங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஒன்ஸ் ஆர்டிக் வச்சு போனா காலையில எழுந்து கிளம்பி போய் ஆகணும். வேற வழி கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு 6:30 மணிக்கு அவன் டான்னு எழுந்துப்பான் டெய்லி. அப்போ 10:30 மணிக்கே படுத்து தூங்கிடலாம். இப்போ இப்ப அவங்க பக்கத்துல நம்ம இருக்கணும். அவ்வளவுதான். நீ என்ன வேணா பண்ணிக்கலாம், சாயிடுறா அப்படின்னு. நீங்க 4ஆம் தேதி சொன்னா அதுக்கு முன்னாடியே இவன் 4 மணிக்கு எழுந்துப்பான். அனிஷா 3 மணிக்கு தான் தூங்க போவா. அவன் நைட் ஷிஃப்ட் பார்த்துன்னு இருக்கா. அவ இந்த மாதிரி எப்படியோ படிச்சா சரிதான். எல்லாருமே படிச்சா சரிதான். சரியா? ஹரிபிரசன்னா எப்படியோ அவனை விட்டேன். ஹெச்ல உன் பேரை விட்டேன்டா. நானு சொல்லவே இல்லை. நான் பாட அது போயிட்டே இருக்கேன். இல்ல சார், இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சார் வந்தேன். நான் லிங்க் பார்க்கல சார், மெசேஜ். சரி மேடம் கேக்குதா? கேக்குதுங்க. நல்லா படிக்கிறான். நல்லா படிக்கிற பையன் தான் அவன். சரி சார். சரியா? ரொம்ப நல்ல அறிவு இருக்கு அவனுக்கு. ஆக்சுவலி படிக்கிறதோட அவனுக்கு பொது அறிவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு எனக்கு தோணுது. மார்க்லாம் இல்ல, மார்க் சுமாரா எடுத்துடுறான். அதாவது எனக்கு என்ன மார்க் தேவையோ அதை எடுத்து காமிச்சிடுறான். அவன் ரொம்ப கிளாஸ் ஃபர்ஸ்ட் டாப் 3 அப்படிலாம் வரலனாலும்
எனக்கு வாங்குற அளவுக்கு அவன் இல்லை, அதோட மேலதான் இருக்கான் அவன். சரி. ஸோ அவன் பேர்ல எனக்கு எந்த கோவமோ கம்ப்ளைண்ட்டோ எதுவும் கிடையாது. இதோட படிப்பு அவனுக்கு தான் சார் தெரியும், எங்களுக்கு கொஞ்சம் தெரியாது. தெரியுது, அது சொல்லிருப்பேன். ஸோ அது பிரச்சனை கிடையாது. ஆனா அவன் என்ன படிக்கணும்ன்றதை நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப அந்த இன்னொரு அந்த இன்னொரு அதிக ஒருத்தன் சொன்ன பாருங்க, டேய் யாரா அவன்? ஹரிசங்கர் சொல்லுவீங்க. ஹரிசங்கரா? அதேதான் உனக்கும். உங்க அம்மா சொல்லுவாங்க எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது, நீ தான் அவங்களை எஜுகேட் பண்ணணும். ஓகே என்னன்றத ஏன்னா இவன் சின்ன பிள்ளையில இருந்தே அவனா நாம படின்னு சொன்னா படிக்க மாட்டான், அவனா படிச்சாத்தையும் படிப்பான். அது அவன் என்ன படிக்கிறான்றது உங்களுக்கு தெரியணும்னு நான் சொல்ல வரேன். அவனை நீங்க படின்னு சொல்ல தேவையில்ல, அவனே படிச்சிருவான், அது தெரியும் எனக்கு. ஆனா அவன் என்ன படிக்கிறான், பையன் என்ன படிக்கிறான்னு அம்மாவுக்கு தெரியணும்ன்ற நான். அது ட்ரை பண்ணணும், நீங்க ட்ரை பண்ணணும், அவனும் சொல்லி தரணும். இதுதான் நான் படிக்கிறேன், இந்த மாதிரி ஒரு படிப்பு படிக்கிறேன். இப்ப நீங்க பக்கத்து வீட்டுல பேசும்போது என் பையன் ஒரு பெரிய படிப்பு படிக்கிறான். ஓகே, சி நீங்க எல்லாம் பக்கத்து வீட்டுல எதிர்த்து வீட்டுல பேசும்போதுதான் இந்த மாதிரி ஒரு படிப்பு இருக்குன்னே அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து இவன்ட்ட யாரும் கேட்க போறது இல்ல. ஓகே, இவனும் வேற எங்கேயோ பெங்களூர்ல உட்காந்து படிச்சுன்னு இருப்பான்னு வச்சுக்கோங்களேன். உங்க அக்கம் பக்கத்து வீட்டுல என்ன படிக்கிறானே தெரியாது யாருக்கும். இப்போ இவனை மாதிரி இன்னொருத்தன் வரணும்னா நீங்க சொன்னாதான் அந்த புள்ள வந்து ஓ ஹரிபிரசன்னான்னு ஒரு அண்ணா எதிர்த்து வீட்டுல இருந்தாரு, அவர் சிஏன்னு ஒண்ணு படிச்சாரு அப்படின்னு அவன் வருவான் மேல. இப்ப கிராமத்துல இருக்கிற பசங்க எப்படி மேல வருது? இப்படி பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அம்மா அப்பா தெரிஞ்சுட்டு போய் 4 பேர்த்த சொன்னாதான் உண்டு. கோயில்ல 2 பேரை பாப்பீங்க, அங்க 2 பேர்ட்ட சொல்லுவீங்க. சிஏ படிக்கிறாங்கிறது தெரியும் சார். ஆனா அதுல இருக்கிற இது சப்ஜெக்ட் எவ்வளவு மார்க் எடுக்கணும், ஒரு 6 சப்ஜெக்ட் பேர் தெரிஞ்சுக்கங்க. 6 சப்ஜெக்ட் தானே. என்ன பெரிய பேரா என்ன, ஒரு அக்கௌண்ட்ஸ்னு ஒண்ணு இருக்கு, லான்னு ஒண்ணு இருக்குது, டாக்ஸ்னு ஒண்ணு இருக்குது. தெரிஞ்ச பேர் தானே. அது எது கஷ்டம்டா, என்னடா கஷ்டம்னு கேளுங்க. அம்மா டாக்ஸ் தான் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குன்னுவான். அப்ப தெரிஞ்சு வச்சுக்க. இப்போ ஸ்னேகாவோட புருஷன் பேரு பிரசன்னான்னு தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க, அந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியதானே. என்ன இருக்குது, ரஜினிக்கு வந்து 200 கோடி சம்பளம் தெரிஞ்சு வச்சுக்கிற மாதிரி தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியதுதான். இதை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். பின் லாடன் நம்ம என்ன சித்தவாப்பா இல்லையா, பின் லாடன் பேர் தெரியாதா நமக்கு? அவன் என்ன எடுத்து விட்டு பையனா அவன். ஆனா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும்ல, பின் லாடன் ஒருத்தன் தான் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா தெரிஞ்சுக்கலாம். சரி, நம்ம ஒண்ணும் போய் டெஸ்ட் ஏதோ 2 பேர் தானே, நான் அதான் 6 பேர் வச்சிருக்கேன். அந்த 6 பேர் எல்லாமே தெரிஞ்ச பேர் தான். லான்னு ஒண்ணு இருக்குது, டாக்ஸ்னு ஒண்ணு இருக்குது, காஸ்டிங்னு ஒண்ணு இருக்குது. அதுல என்னடா படிப்ப, காஸ்டிங்னா என்னடா அப்படின்னு சொல்லுங்க. அவன் சொல்லுவான், அம்மா இதாம்மா காஸ்டிங்னு ஒரு சும்மா ஒரு லைன்ல சொல்லுவான். அவ்வளவுதான் காஸ்டிங். என்ன பெரிய விஷயம், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. நம்ம என்ன டெஸ்ட் எழுத போறோம், என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுல தப்பே கிடையாது. தெரிஞ்சுக்குங்க. நீங்களும் அதெல்லாம் நமக்கு எங்க புரிய போகுது அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. இப்ப எனக்கு ரசம் வைக்கலாம் தெரியாது. ஆனா ரசம் எப்படி வைக்கணும், அம்மா என்னம்மா அம்மா புளிய இருப்பாங்க, கரைப்பாங்க. நான் இது வரைக்கும் ஒரு தடவை லைஃப்ல ரசம் வச்சது இல்லை. ஆனா எனக்கு ரசம்னா என்னன்னு தெரியும். ரசம் எப்படி வைப்பாங்க, புளி வைப்பாங்க, கரைப்பாங்க. அதுக்கப்புறம் சாம்பார் பொடி கொஞ்சம் போடுவாங்க, கொஞ்சம் போடுவாங்க. அட்லீஸ்ட் அது என்ன ஏதுன்றது தெரியும்ல. எனக்கு சமைக்கவே தெரியாது, நான் எதுக்கு ரசம், இது பேர் என்ன, எனக்கு ரசம் கூட தெரியாது, சாம்பார் கூட தெரியாது அப்படின்னா என்ன அர்த்தம்? அம்மா என்ன சொல்லுவாங்க, டேய் நீ சமைக்க தேவையில்லடா, என்ன எதுன்னு தெரிஞ்சு வச்சுக்க, ஏன் ரசம் இப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும்ல. அந்த மாதிரிதான் நான் சமைக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு எப்பயுமே ஒரு ஏதோ ஒரு இப்ப பொண்டாட்டியோ முன்னாடி அம்மாவோ யாரோ ஒருத்தங்க தான், யாரோ ஒரு லேடி இருப்பாங்க என் பக்கத்துல. ஓகே, ஆனா யாருமே இல்லாத ஒரு நாள் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா தெரியும்ல. ரசம் எதுல வைப்பாங்க, தயிரை கடைஞ்ச ரசம் வைக்க முடியுமா? அப்படி அட்லீஸ்ட் அந்த அளவுக்கு நாலேஜ் இருக்கணும்ல. ரசம்ன்றது புளியை கடைசியா வைக்க முடியும். ஓகே, அந்த அளவுக்கு நாலேஜ். அந்த மாதிரி நீங்களும் உங்க பையன் என்ன படிக்கிறான்றத தெரிஞ்சுக்கணும். அது ஒண்ணும் பெரிய விஷயமே கிடையாது. படிக்கிறதையும் கொஞ்சம் கூட ஓய்வு கொடுக்க மாட்டேன், படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டேன் பிள்ளைங்களையும். இல்ல அவன்கிட்ட என்ன சப்ஜெக்டா கஷ்டமா இருக்குதுன்னு கேளுங்க, சும்மா கேளுங்க. என்ன சப்ஜெக்டா கஷ்டமா இருக்குது, அடுத்த தடவை பார்க்கும்போது தம்பி அன்னைக்கு கஷ்டம், அந்த சப்ஜெக்ட் கஷ்டமா இருக்கும், நீ இப்போ எப்படி கேளுங்க. டெய்லி நீங்க பாப்பீங்கன்னா எனக்கு தெரியாது. ஓகே, ஏன்னா அவன் வந்து ஏதோ ஊர்ல இருக்கணுவான், பெங்களூர்ல இருக்கணுவான் என்கிட்ட. இல்ல சார், இப்ப 2 மாசமா என்னோட தான் சார் இருந்து படிக்கிறான். அப்ப அப்படி அடிக்கடி கேட்கணும் நீங்க. என்னடா ஒரு சப்ஜெக்ட் டஃப் பண்ணியாடா, இப்ப எப்படி இருக்கு அந்த சப்ஜெக்ட் நீங்க கேளுங்க. நம்பர்ஸ் தான் நிறைய சொல்லணும், செக்ஷன் நம்பர் தான் சொல்லணும், அதை எழுதி வச்சுக்கோங்க. போக வர கேளுங்க, டே 53 என்ன செக்ஷன் தான் கேளுங்க. அவன் கரெக்டா சொல்றானா தப்பா சொல்றான்னு நீங்க தெரிய தேவையில்ல, அது அவனுக்கு தெரிஞ்சா போதும். அந்த நம்பரை கேட்க வேண்டியது உன் பொறுப்பு. சும்மா கேளுங்க, அவன் என்ன சொல்றான்னு பாப்போம். அவனே ஃபீல் பண்ணுவான், ஆமா ஆமாமா கரெக்ட்மா, அந்த நம்பர் எனக்கு தெரியல, அதை பார்த்து சொல்றமான்னு அவன். அந்த மாதிரி அவன் கூட ஈடுபடுங்கன்ற நான். அவன் கூட நீங்க அப்படியே அம்மா வந்து நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, அம்மாவும் நம்ம கூட பேசுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அது ஒரு ரேப்போ கொண்டு வரும். அது செம்மையா ஒர்க் அவுட் ஆகும். சரி சரி.
ஏய் ஏன்டா அழுற? இங்க வா 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 வா அப்பா கிட்ட வா. டேய் 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 சிவகுட்டி. சுதீஷ்ணா. சார் குட் ஈவினிங் சார். சாரி லாஸ்டா பேச வேண்டியது உன்கிட்ட. நீ என்ன பண்ண அடுத்த மீட்டிங்ல இருந்து சார் ரிவர்ஸ் ஆர்டர்ல போலாம் சார்ன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒன்னு முடிச்சிடுறேன். ஆமா சார். காஸ்டிங் எவ்வளோ எஃப்எம் எவ்வளோ வீடியோஸ் முடிச்சிருக்க? சார் முடிச்சிட்டேன் சார். இப்போ ரிவிஷன் வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கேன் சார். ரிவிஷன் வீடியோ பார்த்து டெஸ்ட் எழுதணும். முடிச்சிட்டியா? ஏய் அனிஷா எஃப்எம் முடிச்சிட்டாலாம். ரிவிஷன் வீடியோஸ் மட்டும். சுதீஷ்ணா எஃப்எம் முடிச்சிட்டாலாம். இல்ல எனக்கு புரியல எப்படி. நீங்க ஏதோ சொன்னீங்க அது என் காதை தப்பா கேக்குது. முடிச்சிட்டேன். பாத்தியா இல்லையா? நான் சங்கமித்ரா தான் புயல் வேகம் நினைச்சேன், கட்சியில சுதீஷ்ணா தான் புயல் வேகமா இருக்கா. சார் இல்ல சார், அவளுக்கு நடுவுல கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால அவ கொஞ்சம் விட்டுடா சார். நான் டெய்லியும் கொஞ்சம் நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணுமாமா. இன்னைக்கு டெஸ்ட் முடிச்சிட்டு ஆடிட்டிங்களா? இல்ல சார், இனிமேட்டு தான் சார் எழுதணும். படிச்சுட்டேன். சரி ஓகே எழுதி முடி. இவ ரொம்ப சைலண்டான பொண்ணு மேடம். ஓகே இந்த இந்த பையன்லாம் நான் சொல்றேன் ஏமா பேசுமான்னு சொல்லணும். எப்பயாச்சும் பேசுவா, சவுண்டா பேச மாட்டான். டக்கு டக்குட்டு அன்மியூட் பண்ணி பேசணும். படிச்சுட்டா சரிதான். எனக்கு மார்க் எல்லாமே ஓரளவுக்கு வாங்கி காமிச்சிட்டா. ஸோ அதனால நோ கம்ப்ளைண்ட்ஸ் நத்திங். இன்னும் கொஞ்சம் வாலண்டியரா நிறையா வந்து பேசணும். அன்மியூட் பண்ணி நான் கூப்பிட்டு தான் பேசணும்னு அவசியம் இல்லை, அதுவாக பேசணும். அது மட்டும் கொஞ்சம் வளர்த்துக்கிட்டா ஃபியூச்சர் சிஏ பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிஏக்கு வந்து பேசுறது ரொம்ப முக்கியம். அவங்க வந்து என்கிட்ட பேசுறதுக்கு அப்புறம் தான் நான் பேசணும்னு அவசியம் இல்லை. நம்மளே ஃபர்ஸ்ட் போய் பேசணும். ஓகே ஹாய் அப்படின்னு சொல்லி நம்மளா ஆரம்பிக்கணும். அந்த மாதிரி அது மட்டும் கொஞ்சம் இனிஷியேட் பண்ணிட்டா செம்மையாயிடும். சரியா? ஓகே டன். எல்லாத்தையும் பேசிட்டேனா? சரி பை, see you, குட் நைட்.